ஹலோ செக். ஹலோ ஹலோ செக். ஹலோ. கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பதாக சற்று முன் கிடைத்த தகவல் போல சாட்சியிலிருந்து ஒரு 2 காரியம் சொல்லித்தரேன். ஒன்று, ஒரு அம்மா சொன்னாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். அவங்க புதுசுதான், ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, அப்படித்தானே? ஞானஸ்தானம் எடுக்காதவங்க, பொருத்தனையை பற்றி பேசுனீங்க. தொடர்ந்து எத்தனை வாரம் வந்துட்டு இருக்கிறீங்க? யார் பதில் சொல்றது? பொருத்தனையை பத்தி பேசுனது யாரு? பின்னாடி யாரா பொருத்தனை பத்தி பேசுன மாதிரி? பொருத்தனை பத்தி உங்க சாட்சி சொன்னாங்களா? சத்யாவுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பொண்ணு சாட்சி சொன்னது, ஒரு ஜபம் கேட்கப்பட்டுச்சு, ஒரு ஜபத்துக்காக சொன்னாங்களா, பிள்ளைக்கா இருக்கா ஜபம் சொன்னாங்க இல்லையா? சரி, கவனிப்போம். பொருத்தனை என்பது அது உங்களுடைய கடைசி கட்டமாக இருக்க வேண்டும். நான் வச்சுக்கோங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தர் லஞ்சம் கேட்கிறவர் அல்ல. நீங்க பொருத்தனை செஞ்சா எனக்கு தான் லாபம், கர்த்தருக்கு லாபம். ஏன்னா நிச்சயமா பொருத்தனை 10 ரூபா தரேன், 100 ரூபா தரேன், 500 ரூபா தரேன், ஏதாவது சொல்ல போறீங்க. ஆனாலும் அந்த பொருத்தனையே நீங்க பிரிஃபரன்ஸா நீங்க கடைசியில் வைங்க. நீங்க சொன்னாவே சில காரியங்கள் நடக்கும். நீங்க சொல்றதுக்காக கர்த்தர் காத்திருக்கிறார். கால்வலியை கர்த்தர் ஏன் சுகமாக்குறார்னா, இதை விட பெரிய தலைவலி வரப்போகுது, அதையும் நீ சொல்லி என்ன செய்ய முடியும்? குணமாக்க முடியும். கால்வலியை சுகமாக்கிட்டாரு, என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க, அது இன்னும் சரியாகல அப்படின்னு சொல்லக்கூடாது. கால்வலியை சுகமாக்கணும் அதே கடவுள் தான் உங்க பிள்ளைகளையும் கர்த்தர் சுகப்படுத்துவார். பொருத்தனை என்பது கடைசியா இருக்கணும். நல்லா கவனிங்க. தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்ம பேயை கட்டும் போது, பேயினிடத்துல பேசும்போது, கட்டளை இடும்போது அந்த பேய் போய்விடுவான், தடைகள் போய்விடும். அப்படி போகல அப்படின்னா நீங்க எங்கேயோ தேவனுக்கு கீழ்ப்படியலன்னு அர்த்தம். அப்ப நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நின்னாலே சாத்தான் போயிடுவான். இது ரெண்டுக்கும் போகணும்னா தான் பொருத்தனைக்கு போகணும். எல்லாம் ஓசிலேயே உட்காந்துட்டு மாவாரிக்கலாம் நினைக்கூடாது. அது ஆன்சர் பிலாசபின்னு சொன்னே, நான் உட்காந்துட்டு இருப்பேன், எனக்காக ஆண்டவர் எல்லாம் செய்யணுங்கிற மாதிரி அர்த்தம். உங்க பகுதியில் நீங்க செஞ்சு பார்த்து, உங்க பகுதியில் எல்லாம் கரெக்டா இருந்து ஒண்ணும் நடக்கல அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த பொருத்தனைங்கிற இடத்துக்கு நீங்கள் போகலாம். இன்னொரு காரியம், இன்னொரு அம்மா கர்த்தர் தரிசனம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. என்ன கொடுத்தாங்க? புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேருக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? புதிய ஏற்பாட்டில் தேவன் எத்தனை பேருக்கு தரிசனம் பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு? பேரூரிடத்துல தரிசனம் கொடுத்ததுக்கு காரணம், அவன் புறஜாதிகளை தொடக்கூடாது என்று அவன் ஏற்கனவே போதிக்கப்பட்டிருந்தான். உபதேசமே தலைகளா மாறுது. அப்ப அவனுக்கு உதவி செய்வதற்காக அவன் ஜெபம் பண்ணும் போது ஒரு துப்பட்டியை இறக்கி, அந்த போர்வையை இறக்கி, அந்த போர்வையினுடைய 4 முனையும் சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. அந்த துப்பட்டிக்குள்ள, அந்த போர்வைக்குள்ள ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த மிருகங்களும் உள்ளுக்குள்ள கிடக்குது. என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அடித்து புசிங்கிறார். ஐயோ, இது அசுத்தமானது, நான் தொட மாட்டேங்கிற, நீ அடிச்சு புசிடான்னு சொல்றாரு ஆண்டவர். இது நாள் வரைக்கும் நம்ம செஞ்சது இல்லையா? அதெல்லாம் தெரியும்பா, நீ செய்ப்பா. அவனை புரிய வைக்கிறதுக்காக ஒரு தரிசனம் கொடுத்தார். அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு தரிசனம் ஆனார் என்று எனக்கு தெரியாது. தரிசனம்னா நேரில் வரதில்ல, இப்படி கண்ணை மூடிட்டு பாக்குறது. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தாங்க. ஆமாங்க, அந்த காலத்துல பைபிள் கிடையாதுங்க, பிரசங்கம் கிடையாதுங்க. பைபிள் கிடையாது, பிரசங்கம் கிடையாது. அதனால கர்த்தர் தரிசனம் கொடுத்தார். உனக்கு என்ன இல்லைன்னு கேட்கிறேன். உனக்கு என்ன இல்லை? உனக்கு பைபிள் இல்லையா? பிரசங்கம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை இல்லையா? உனக்கு என்ன இல்லை? கர்த்தர் தரிசனம் கொடுத்தாரு, கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. உனக்கு என்ன வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தாரு?
உன்னை உயர்த்தேன்னு சொன்னாரா? வெள்ளூர் ஸ்டேட்ட கேட்கிறேன், ஜோதி ஸ்டேட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தரிசனம் கொடுத்தாரு? அது உங்களுக்கு மட்டும் நல்லது, முழு உலகத்துக்குமே நான் கேட்கிறேன், சொல்லுங்க. யாரு? சகானவா? வசந்தியா? கவனிக்குமா, என்ன கத்தர் உயர்த்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு என்னன்னு சொன்னாருமா ஜோதிஷ்டர்? கத்தர் தரிசனத்தில் என்ன சொன்னார் அது சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு கத்தர் என்ன சொன்னாரு? சத்ரு உங்களை மடக்கி போடுறது கத்தர் சொல்லுதா? சரி, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? கரூர் பாஸ்டர் ரவி மகன் 3 நாள் உபாச ஜபத்தில் போய் திருச்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். எத்தனை நாள் ஜபம்? அவர் யாரு? பாஸ்டோட மகன், பாஸ்டருக்கு படிச்சிருக்கிறான். அவன் எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்? எதுக்காக ஜபம் பண்றான்? தமிழ்நாடு ரட்சிக்கப்படணும், மன்மோகன் சிங் ரட்சிக்கப்படணும், கலைஞர் ரட்சிக்கப்படணும், ரஜினிகாந்த் ரட்சிக்கப்படணும். இது ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன், இதை போட்டுட்டு அதை ஆஃப் பண்ற, இதை ஆஃப் பண்ணிட்டு அதை போடுங்க. இல்லை ரெண்டுமே வேணாம், ஆஃப் பண்ணு, எனக்கு வேணாம், அது வேணாம், ஆஃப் பண்ணு. அப்போ ரைட்டு போங்க. கவனிங்க, இன்னைக்கு 2 மணி தான் வீட்டுக்கு போவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒத்துழைச்சாதான் நான் வேகமாக முடிப்பேன். இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல. இதுல இன்னொரு பாயிண்ட் அந்த அம்மா பிடி கொடுத்துருச்சு. 2ஓட முடிக்கலான்னு பார்த்தா அந்த அம்மா அதோட என் முதுகையும் சேர்த்து குத்துன்னு சொல்லி இன்னொரு பாயிண்ட உள்ள விட்டுருச்சு. அவன் எங்க போயிருக்கான்? அதுக்குள்ள பெரிய சார் மாட்டிக்கிட்டாரு. எல்லாரும் கவனமா கேளுங்க. எதுக்காக உபாசம் இருக்கிறீங்க? நீங்க நினைக்கிற காரியம் நடக்கிறதுக்கு உபாசம் போட வேண்டாம். அப்படிலாம் யாரும் உபாசம் போடாதீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிடாம வரதை நிறுத்துங்க. ஞாயிற்றுக்கிழமை காலைல சாப்பிடுவாங்க. வண்டி எப்ப பட்டறை கொண்டு போகணும்? ஞாயிற்றுக்கிழமை காலையிலையா? வண்டி எப்ப ரிப்போரோ அப்ப கொண்டு போகணும். எப்போ உங்களுக்கு ஆண்டவருக்கு ஐக்கியம் குறையுதோ, என்னைக்கு உங்க வண்டி இழுக்க தம் கட்டுதோ அன்னைக்கு பட்டறை கட்டு போங்க. அதுதான் ஃபாஸ்டிங். மற்றபடி நீங்க ஜபமே பண்ண வேண்டாம். நல்லா கவனிங்க ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றேன்னு கேளுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜபம் பண்ணுங்க, ஜபம் கட்டாயம் தேவை. ஒரு காரியத்துக்காக, குறிப்பிட்ட காரியத்துக்காக மணிக்கணக்கா நாள் கணக்கா ஜபம் பண்ற ஜபம் அது பேர் ஜபமே கிடையாது. அது பேர் பிச்சை எடுக்கிறதுன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னாரு, நான் செஞ்சத என் புள்ள செய்வான்னு சொன்னாரு. நான் செஞ்சத சிந்திச்சு பாருங்க. போன வாரம் எடுத்த நான் மறுபடியும் சொல்றேன். ஒரு புலி செஞ்சத புலிக்குட்டியால செய்ய முடியுமா? முடியாதா? வளரும் பொழுது நிச்சயமா முடியும். நம்ம பெத்த புள்ள நம்ம உதவி இல்லாம நடக்கணும், ட்ரெஸ் மாட்டணும் அப்படின்னு ஒரு தாய் விரும்புவாளா? விரும்ப மாட்டாளா? சொல்லுங்க. இல்ல எல்லாத்துமே நான் என்னையதான் சார்ந்திருக்குன்னு எந்த தாயாவது விரும்புவாளா? அப்ப எப்படி ஆண்டவர் விரும்பாரு? அவரையே சார்ந்திருக்க வேண்டும். கவனிங்க, அதாவது அவர் இல்லைன்னா ஒரு அணு அசையாது. இது பேசிக் கான்செப்ட். ஒரு சின்ன காரியத்திற்கு ஆண்டவரே எனக்கு அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னாலே நடக்கும், நகரும். ஏன்னா எனக்கு இந்த வல்லமையை கொடுத்தது யாரு? அதனால அவரை நான் மறுதளிக்கல. அவர்களுடைய வல்லமையை நான் மட்டுப்படுத்தலைங்க. அவரை நான் வேண்டாம்னு சொல்லலைங்க. நான் சொல்லி இந்த மலையை பேக்கிறதுக்கு எனக்கு பலன் கொடுத்தது யாரு? அவரு.
அவரை மட்டுப்படுத்தல. அதனால ஆண்டவருடைய உதவி இல்லைன்னா அந்த அர்த்தம் கிடையாது. இதை உன்னால செய்ய முடியும், அதை நீங்க செய்யுங்க. அப்ப தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனால், இப்ப நல்லா கவனிங்க, விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடுன்னு சொன்னா, இந்த மலையை பார்த்து பேசினாலே போயிடுன்னு சொன்னா, நீ எதுக்கு ஜபத்துல 10 மணி நேரம் உட்காந்துட்டு இருக்க நான் கேட்கிறேன். என் கேள்வி ஏதாவது புரியுதான்னு பாருங்க. உங்களை ஜபம் பண்ண வேணான்னு சொல்ல, ஜபத்தை பத்தி பின்னாடி எடுப்பேன், கட்டாயம் கத்துக் கொடுப்பேன். இந்த நேரத்தில் அதை கத்துக் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி விசுவாசத்தை பத்தி டீச் பண்ணணும். அதெல்லாம் விசுவாசம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க ஜபத்துக்குள்ள போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இல்லைன்னா மணிக்கணக்கா ஜபம் பண்ணிட்டு இருப்போம். வேதத்துல வாசிக்கிறோம், அஞ்ஞானிகள் தங்களுடைய நீடிய ஜபத்தினால் தங்கள் ஜபம் கேட்கப்படும் என்று நம்புகிறார்கள். நீங்க அப்படி இருக்காதீங்க. யாரு கிறிஸ்தவர்களே பரிசேயரும் சதுசேயரும் ரொம்ப நேரம் ஜபம் பண்ணுவாங்களாம். அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஜபம் பண்ணா கர்த்தர் ஜபத்தை கேட்பாரு. இல்லைங்க, ரொம்ப நேரம் ஜபம் பண்ணா கர்த்தர் கேட்க மாட்டாருங்க. நீ ஜபமே பண்ணாதனாலும் கர்த்தர் கேட்பாருங்க. அப்படி ஒரு விசுவாசம் உங்களுக்கு வரணும். சரி, எதுக்கு உபவாசம் போடுற? என்னங்க விசுவாசம்? யாராவது சொன்னீங்களா? பேசுங்க. யார் குரலது? ஜான்சி குரல? விசுவாசம். உபவாசம் போட்டா விசுவாசம் எந்த கிறுக்கு பையன் சொன்னா? விசுவாசம் சொன்னால அதுக்கு பதில் சொல்லு. விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? விசுவாசம் எப்படிமா வரும்? அது தெரியாது உனக்கு? எதை கேட்கறதுனால வரும்? முழுசா சொல்லு. இப்ப விசுவாசம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுனால வரும். நீ உட்காந்துட்டு முட்டிகால் போட்டு ஜெபம் பண்ணனால வராது. அப்புறம் உபவாசம் போடுற என்ன சாதிக்கிறதுக்காக உபவாசம் போடுறீங்க? மழையை பேக்குறீங்களா? ஆண்டவருக்கு அறிவு இல்லையா? ஏமா போலீஸ்காரமா நான் கேட்கிறேன், உங்க டியூட்டில கரெக்டா இருக்குல்ல இருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருக்காங்க, அந்த டியூட்டில கரெக்டா இருக்குல்ல இருக்க மாட்டீங்களா? நீங்க இருக்கும்போது கர்த்தர் இருக்க மாட்டாரா? ஜபத்தில் கொண்டு போய் அதை செய் இதை செய் இதை செய் அதை செய்யனா அவரு சொல்றாரு, என்னால முடிஞ்ச நீ செய்ய முடியும், நீயே செய்யடான்ட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சொல்லுமா, சொல்லுங்க, நான் சொல்றது புரியுதா? ஒரு அப்ப ஒரு தாய் தான் புள்ள நடந்து பார்க்க விரும்ப மாட்டானா? என்ன பார்க்குமாரு? அப்ப நீயே செய்யணும்னு தேவன் விரும்பினா நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அவரு இதை விட என்ன வார்த்தை சொல்லணும்? என்ன விசுவாசிக்கிற நான் செஞ்சதையும் செய்யலாம். வேற சார், என்ன விசுவாசிக்கிறத நான் செஞ்சதையும் செய்வோம். மிச்சம் சொல்லுங்க. இதுக்கு மேலையும் செய்வோம். இது என்ன அர்த்தம்? நான் செஞ்சது கம்மிப்பா, நீ செய்ய போறது அதிகம்பா. நான் அத்திமரத்தை தான் தூக்கணும், நீ நினைச்சு அதை தூக்கலாம், மலையில தூக்கலாம். சொன்னாரா சொல்லியா? அப்ப நீ ஜபத்துல உட்காரும் போது நீ மலையில தூக்க வேண்டியதான ஒரு வேலை? சொல்லுங்க. எதுக்கு போய் மன்மோகன் சிங் ரட்சிப்புக்கா நீ ஜெபம் பண்ற? இந்த கல்யாண பத்திரிகை எரியணும்னா நான் எத்தனை நாள் ஜெபம் பண்ணா எரியும்? 10 வச்சா எரியும். இது ஒரு சிம்பிள் கதை. இது உங்களுக்கு அனைவருக்கு தெரியறது கிடையாது. ஒரு டிவி ரிப்பேர் ஆயிடுச்சு, இந்த மைக் ரிப்பேர், எவ்வளவு நேரம் அழுத வேலை செய்யும்? இப்படித்தான் நீங்க அழுதுட்டு இருக்கிறீங்க. பித்து பிடிச்சு போய், பைத்தியம் பிடிச்சு போய், பேய்க்கு இடம் கொடுத்து, பிசாசுக்கு இடம் கொடுத்து, உங்களை பிசாசு அள வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறான். அதை அள வைக்கணும். ஒரு பிசாசை ஜெயிக்கணுங்கிற அறிவு இன்னும் வரல, நமக்கு சொரணம் இன்னும் வரல. நீ அழுகிறது தேவ சித்தமா? ஹலோ, அட சொல்லுங்க, யாராவது பேசுங்க. நீ கவலைப்படுறது ஆண்டோட விருப்பமா? அப்ப ஏன் கவலைப்படுற? அப்ப யாரோட விருப்பம் அது? ஏன் அவனுக்கு இடம் தர? அவனையே சந்தோஷப்பட வைக்கிற. அதை ஜெயிக்க முடியலையா உங்களால? ஒண்ணு நெருப்பை இது கிட்ட கொண்டு வரணும், இல்ல இத நெருப்பு கிட்ட. இதை தவிர நீ 35 ஜென்ம உபவாசம் போட்டாலும் இந்த பேப்பர் எரியாது. சரியா தப்பா? இதுதான் கிறிஸ்தவன் பண்ணிட்டு இருக்கிறான், முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கிறான். சார், எங்க ஆத்தா ரட்சிக்கை பண்ணுனா ஆண்டவர் வேணாங்கிறாரா? அதுக்கு தானே அவர் செத்தாரு. எங்க பதில் பேசுங்க. நீ என்ன அவர்கிட்டயே போயிட்டு எங்க ஆத்தா ரட்சிக்கை பண்ணுங்கிற? உங்க ஆத்தா ரட்சிக்கை பண்றதுக்கு என்னடா செஞ்ச?
ஜாம் பண்ணியா? உன் ஜாபம் அவருக்கு இருக்கு. நீ ஜாம் பண்ண ரசிக்கப்படுவாங்க உங்க அம்மா. ஏசு ரத்த சிந்தினால்தான் உங்க அம்மா ரசிக்கப்படும். நீ தலை குப்புறம் நின்னாலும் உங்க ஆத்தா ரசிக்கப்படாது. ஏசு ரத்த சிந்தினால அந்த அம்மா ரசிக்கப்பட போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை நீ என்ன பெரிய தியாகம் பண்ற உங்க அம்மா ரட்சிப்புக்கு? நீ என்ன தியாகம் பண்ற? கிரியை செய்யறது நீயா கர்த்தருடைய வார்த்தையா? வார்த்தையை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, பேரை கட்டி ஜெபம் பண்ணுங்க. இதை விட்டுட்டு மன்மோகன் சிங் ரசிக்க பொண்ணு, தமிழ்நாடு ரசிக்க பொண்ணு, மாரியா தலை கட்டுன்னு சொல்றதுக்கு 3 நாள் உபாசம் மட்டும் ஜெபம் பண்ணதுக்கு போயிருக்கிறான். எனக்கு அடிவயர்லாம் வேதனையா இருக்குது. என் கூட இருக்கிற ஊழியக்காரனுடைய மகன் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். அவங்க அப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கிறார். எனக்கு வேதனையா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எனக்கு வசனத்தை ஒழுங்கா கேள்வியானாலும் கேட்கறது கிடையாது. கூடிய இழுத்துட்டு வரணும் போல இருக்குது. பஸ் காசு கொடுத்து என் பிரசங்கத்தை கேளியா கேளியா கேளியான்னு இழுக்குன்னு சொல்லணும் போல இருக்குது. 100 தடவை சொல்லிட்டேன் என் பிரசங்கத்தை மெமரி கார்டில் போட்டு கேளுன்னு. இன்னும் கேட்கல. உபாச ஜபம் தமிழ்நாடு முசிறி ரட்சிக்கப்படுறதுக்கு உபாச ஜபம் தேவையா? தெரு தெருவா போய் நோட்டீஸ் கொடுமா? தெரு தெருவா போய் நோட்டீஸ் கொடு. அக்கறை இருந்துச்சுன்னா ஆஸ்பத்திரி போய் தலையை கழிச்சு ஜாம் பண்ணிட்டு வா. எதுக்கு ஜாப் பண்ற? கர்த்தர் ஜாப் என்ன? எனக்கு ஜபத்தை கேட்கலனாரா? இந்த வீட்டை கூட்டுறதுக்கு நான் குமார வேலைக்கு போட்டிருக்கேன். இந்த சர்ச்சை கூட்டுறதுக்கு 8:50 கூட்டி பாய் போட்டுருன்னு இருக்கிறேன். 8:55 வர ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு இருக்கு. அப்படி குமார் ஏப்பா அப்படி செய்யலாமாப்பா அப்படின்னு கேட்கறேன். விளக்குமாறு பக்கத்து வீட்டுல இருக்குது, பக்கெட்டு கோமதி வீட்டுல இருக்குது, தண்ணி ஏத்து வீட்டுல வருது, துணி பின்னாடி போட்டிருக்கேன், காய வச்சிருக்கேன், அதெல்லாம் எடுத்து கூட தொடர்ந்து என்கிட்ட சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? என்கிட்ட சொல்லாமா? ஏன் சொல்லக்கூடாது? அதுக்குதான் உன்னை வச்சிருக்கிறேன். சுவிசேஷம் சொல்றதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன். அவனை ரட்சிப்புகளை நடத்துறதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன். அதுக்குதான் உனக்கு வாய், அதுக்குதான் 3 வேளை சோறு. அதே வேலையை அவட்ட உனக்கு கொடுக்குற. உனக்கு வெக்கமா இல்ல? உனக்கு கேட்டா விசுவாசங்க. ஒரு தலைவலினா மாத்திரம் எடுக்க மாட்டியா? ஏன் உன் விசுவாச சோறு திங்காம காட்ட? சோத்த திங்காத மத்தியானம் விசுவாச பசிக்க விடாண்டு போத்திக்காம படு. விசுவாசத்தை போத்திக்கிறல காட்டு. உன் விசுவாச வீட்டை பூட்டாம போ, கர்த்தர் காப்பாத்தட்டும். தலைவலினா மாத்திரம் எடுத்துருவான் சார். இங்க 20,000 ரூபாய் ஆபரேஷன்னா கத்தாத, என் உடம்புல கத்தி போடக்கூடாது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நீ விசுவாசி முதல் தலைவலியை சமமாக்குனியா? நீ ஏன் கேன் வகுத்து கிளிக்கிறதுக்கு நீ போற? எடுத்தோடனே 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணுவியா? கேளுங்கம்மா, பைய பிடிச்சி நோண்டிக்கிட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு ஜபம், எதுக்கு உபவாசம்? ஒரு விவசாய இல்லாம ஜபம் உபாசம் இல்ல கர்த்தர். நீ உபாசம் போட்டா இறங்கி வந்துருவார் அவரு. நான் கர்த்தர், நான் மாறாதவர். வார்த்தையை சொல்லுங்க. நான் கர்த்தர், நான் மாறாதவர். மாறுவாரா? அப்புறம் என்ன என்ன ஜபத்துல அவரை மாத்தத்து பாக்குறியா? முடிஞ்சா உன்னை மாத்து. அவரை மாத்தத்துக்கு முக்கிட்டு இருக்காத. பண்டவரே குடும்ப பிரச்சனை இவ்வளவு இருக்குது, எனக்கு 5 லட்சம் ரூபாய் தேவை, உனக்கு எப்ப இறக்கம் வருதோ எப்ப மனசு வருதோ அப்ப கொடுங்க. என்னது நக்கலா? இல்ல நையாண்டியா? இல்ல கிருத்துருவமா? இல்ல கிண்டலா? யாரு கிண்டல் அடிக்கிறீங்க? அவர் எடுத்து இல்லைங்கிறாரா? தரிசனம் கொடுத்தாருங்க. என்னங்க தரிசனம்? என்னை அப்படியே பெரிய கார்ல கொண்டு போறதா தரிசனம்? இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் அரண்மனை கட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ ஏத்துக்கிட்டா ஏத்துக்கோ, வீணா போனா வீணா போங்க. பங்களா இல்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரண்மனை இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிச்சைக்கார தெய்வத்தை நீங்களானு கும்பிடலைங்க. பிச்சைக்கார தெய்வத்தை கும்பிடல. மகாபெரிய தேவனை நாம் ஆராதனை செய்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணி ஒரு விசுவாசி ஒரு செல்போனை வாங்க முடியல. சுப்ளி சின்னக்கா இவ்வளவு பேச்சு பேசி இத்தனை ஜென்மம் கழிச்சு இன்னைக்கு போன் வந்து சாட்சி சொல்றாங்க. ஒரு செல்போனுக்கு உங்க விசுவாசத்தை பயன்படுத்த முடியாதாக்கா? நான் கேட்கிறேன். உங்க வீட்டுக்காரர்லக்கா கர்த்தர் வாங்கி தருவாரு.
நான் எல்லாத்துக்கும் சொல்றேன், என்ன திட்டாதீங்க. என்ன செய்யறது? ஒரு நல்ல மனுஷனை காதலிங்க. உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல பையனை நல்ல மனுஷனை காதலிங்க. அவன் உன் தேவையை சந்திக்க மாட்டான்? அதை விட 1000 மடங்கு உள்ள யோசனை நேசிக்கிறார். வெக்கமா இல்ல உங்களுக்கு? அவர்கிட்ட கேளு, அவர்கிட்ட கேளு. ஒரு செல்போனுக்கு விசுவாசம் கொண்டு வரதுக்கு சுப்புலட்சுமிக்காக 25 வருஷம் ஆகுது. உங்களுக்கு கேவலமா இல்லையாக்கா? ஒரு செல்போன் நீங்க வாங்கணுங்கிற தேவசித்தம் இல்லையா? மரியாதையா செல்போன் இல்லாதவன் கத்தட்ட ஜபம் பண்ணி செல்போன் வாங்குறீங்க. கேளுங்க, ஜபம் கூட பண்ணாதீங்க. எனக்கு வேணுயான்னு சொல்லுங்க. ஹலோ மை டியர் லவர், உங்கள்கிட்ட தான் பேசுறேன், எனக்கு என்ன வேணும்? அவ்வளவுதான், ஒரு தடவை தான் சொல்லுவேன் அப்படின்னு விட்டுருங்க. எதிர்பாருங்க. செல்போன் வாங்க முடியல, ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியல, ஒரு வாஷிங் மிஷின் வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல. எதுக்குதான் சாமி நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? செருப்பு கூட எதுக்காக யூஸ் ஆகுது, கரித்துணி கூட எதுக்காக யூஸ் ஆகுது? எதுக்குதான் கத்தரை பயன்படுத்துறீங்க? கடவுளுடைய வல்லமையை நீங்க வாழ்ற வாழ்க்கையை வாடுறதுக்கு கடவுள் எதுக்குங்க? நீங்க வாழ்ற வாழ்க்கையை வாடுறது கடவுள் என்னத்துக்கு? தரிசனம் கதைக்கு வரேன். கத்தர் தரிசனம் கொடுத்தாருங்க. ஹலோ, உனக்கு தரிசனமே கத்தரை தரக்கூடாது. பைபிள் இருக்கிற பைபிள வேணாயா? என்ன தரிசனம் ஐயா? உன் பிள்ளைக்கு, உன் பிள்ளை மேல உனக்கு என்ன தரிசனம் இருக்குதோ அதை விட ஒரு 10,000 பெருக்கு, அத்தனை மடங்கு ஆசையை கத்தர் மேல வச்சிருக்காரு. அதான் தரிசனம். என்ன பொம்மை காமிச்சாரு, படம் காமிச்சாரு, பூச்சி காமிச்சாரு, சினிமா காமிச்சாரு, வீடியோ காமிச்சாரு உட்காந்துட்டு இருக்கிற? வசனம் கொடுத்தாரு, அதை கொடுத்தாருன்னு உனக்கு வெக்கமா இல்ல? என்ன வசனம் கொடுத்தாரு உனக்கு? மிச்சம் இருக்கிற வசனம் நாய்க்கா? சொல்லுங்க. ஆந்திரால போய் திட்டிட்டு வருவேன். என்னை திட்டுறாங்க, அதை பத்தி கவலை கிடையாது. யார் அந்த மஞ்சள் சேலை கட்டிக்கு வந்த அம்மா? உன் முழங்கால் வழியை கத்தர் சுகமாக்குறாரு சொல்லி பாருங்க. அந்த மஞ்சள் சேலை அம்மாவுக்கு வர அபிஷேகம். இப்ப நான் கேட்கிறேன், சிவப்பு சேலை கட்டின அம்மா இடுப்பொலி அம்மா சும்மா போவாளான்னு கேட்டேன். ஏன் அறிவில்ல கிறிஸ்தவனேன்னு கேட்டேன். ஏன் அறிவில்ல உனக்கு? கத்தர் ஒருத்தனை சுகமாக்கிட்டு 99 பேர் வீட்டுக்கு அனுப்புறவரா? எல்லாரும் சுகப்படுத்த விரும்புகிறார். லூசு பிடிச்ச கிறிஸ்தவெல்லாம் கிறிஸ்தவமே நாசமா போயிருக்குது. என்ன இருக்கு தரிசனம்? அது மூட்டு வலியை குணமாக்குறவர் கைவலி குணமாக்க மாட்டாரா? 4 மலடில 1 மலடிக்கு புள்ளைய கொடுக்கிறவர் 3 மலடி சும்மா அனுப்புவாரா? தீர்க்க தரிசனம் முக்கியம் இல்லைங்க, தேவ சித்தம் முக்கியம். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த அறிவுக்குள்ள வாங்க. இந்த உலக மனுஷன் மாதிரி குறிஜோசியம் பார்த்து கிளிஜோசியம் பார்க்கிற மாதிரி வாழாதீங்க. பைபிள் இருக்கிற அத்தனை வார்த்தையும் உனக்கு, ஒரு வார்த்தை மாத்திரம் கிடையாது. உன்னை கோடீஸ்வரர் ஆக்குறேன்னு கத்தர் சொல்லிட்டார். ஒரு வார்த்தை வெள்ளூராமா ஜோம் பண்ணும் போது, நான் உன்னை என்ன ஆக்குறேன் அப்படின்னு சொன்னா வெள்ளூராமாக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஐயோ, கர்த்தரை நேருக்கு நேரா பார்த்துட்ட. நேருக்கு நேரம் நீ பார்க்கல, நீ எங்க பார்த்த? கனவுல பார்த்த, தரிசனத்துல பார்த்த. அதுக்கே கொள்ள சந்தோஷம் உனக்கு. என்ன சொல்லிட்டாரு உன்னைய? அட லூசு, அது ஏற்கனவே பைபிள் எழுதி வச்சு நீ பிறக்கத்துக்கு முன்னாடி எழுதி 2000 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவரு சொல்லி நம்ப மாட்டியா? அவரு ஏதாவது கனவுல வந்து பூச்சி காமிச்சா நம்புவியா? அதை நம்ப யோக்கியதை இல்லையா? சொல்லுங்க. அப்புறம் இந்த அம்மா சும்மா இருக்காம இன்னொரு பாயிண்ட் கொடுத்துச்சு. அதை ஜெயிக்க எனக்கு அபிஷேகம் வேணுமா? என்ன வேணுமா? இதெல்லாம் மாறணும் இந்த சபையில. கவனிங்க, இங்க உருள ஆரம்பிச்சு அங்க போறதல்ல அபிஷேகம். பிசாசு யாரு, அவனை எப்படி ஜெயிக்கணும், கர்த்தர் எனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, நான் எப்பேற்பட்டவன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது அபிஷேகம். வெள்ளுரமா, இதுக்கு உங்கள்கிட்ட கடைசி வார்த்தை நான் சொல்றேன், புரியுதுங்களா? ஆடுறதல்ல அபிஷேகம், ஆடுறதல்ல அபிஷேகம், உழுகிறதல்ல அபிஷேகம். உங்க வாழ்க்கை மாறுறது அபிஷேகம்.
உங்களுக்கு அபிஷேகத்தை கர்த்தர் தரணுமா? தந்து 2000 வருஷம் ஆச்சு. மேடம் என்ன புதுசா கேட்டுட்டு இருக்கிறீங்க? பிசாசனுடைய சகல வல்லமைகளின் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் தந்திருக்கிறேன். எல்லா பிசாசுகளின் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். நீ உட்கார்ந்துட்டு அவர்கிட்ட அதிகாரம் கேட்டுட்டு இருக்கிற? ஒவ்வொருத்தரையும் கோயிக்கலாமா? நான் இன்னைக்கு போய் சொன்னா பஸ் நிக்குமா, நான் போய் அவனா நின்னா நிப்பானா, இப்ப டெய்லி கழிட்டா போகுது. ஒரு தடவை அப்பாயின்மெண்ட் பண்ணியாச்சுன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணதான். ஆமான்னு சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா மிரட்டுவாங்க. அதனால அபிஷேகம் அது இல்லைங்க, அறிவுதான் அபிஷேகம். கத்தட்ட அபிஷேகம் கேட்டு வந்த இந்த பாட்டை கேட்டு அபிஷேகம் இருந்துச்சு. உனக்கு என்ன வந்துச்சு? பாட்டு கேட்டு உன் உடம்பு குளிச்சா உன் அறிவுல வேலை. நான் கேட்கிறேன், ஒரு பெரிய மகா ஞானமுள்ள கத்தர் உடம்பு ஆட்டுவாரா, உன் வாழ்க்கை ஆட்டுவாரா? நீ என்ன எதிர்பார்க்கிற? நீ என்ன எதிர்பார்க்கிற? உன் உடம்பு ஆட்டம் எதிர்பார்த்துட்டு இருக்கிற. உன் உடம்பு அங்க குரல் வித்தியா பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவர். அவர்ல குரலாட்டியா? இன்னும் சின்ன பிள்ளையா வாயை சுத்திட்டே உட்காந்துட்டு இருங்க. என் உடம்பு பிடிச்சாட்டு, என் உடம்பு பிடிச்சாட்டு, என் உடம்பு பிடிச்சாட்டு. ரொம்ப ஆட்டினா இன்னைக்கு ரொம்ப ஆசீர்வாதம் ஐயா. கண்ணு மணி தெரியாம கீழே வந்து மண்டை வீங்கிச்சுன்னா இன்னைக்கு தாங்க சூப்பர் அபிஷேகம். நான் 12 வருஷமா கோயிலுக்கு வரேன், இன்னைக்கு கிடைச்ச அபிஷேகம் மாதிரி. அப்ப மொட்டை மாடில இருந்து கீழே விழுவு, அது இதை விட பெரிய அபிஷேகமா இருக்கும். ஏன்னா அங்க மண்டையை உடையுதில்ல, இப்ப மண்டை வீங்கிதான் இருக்குது உனக்கு. சரி கவனிங்க, எந்த இந்தியாவுக்கே சொல்லாத சத்தியத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன் கேளுங்க. எந்த கொம்பனை சொல்லி கொடுக்குற ஆள் கிடையாது. எல்லாத்த போல நானும் பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு போடுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. எல்லாரும் தப்பு பண்றாங்க, நான் தப்பு பண்ணுங்கிறது எனக்கு அவசியம் கிடையாது. நீங்களும் தப்பு பண்ணாதீங்க. செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணலாமா? வெள்ளூர் ஜோதி அம்மா தெரிஞ்சதை பேசுவோம், தெரியலாம் திருத்திக்கும். செருப்பு போட்டு பிரசங்கம் பண்ணலாமா? ஜோதி அம்மா எப்படி பண்ணலாம்? ஆண்டவர் பைபிள்ல பழைய ஏற்பாட்டை சொல்லியிருக்கிறாரு. மோசேக்கு தரிசனமானவனே, நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி, உன் செருப்பை கழட்டுனாரு. நீ நிக்கிற பூமி உன் செருப்பை கழட்டுன்னு மோசே கட்டியும் சொன்னாரு, யோசுவா கட்டியும் சொன்னார். அன்னையில இருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம பந்தவாசு பாஸ் என்ன செய்யறது இல்ல, சர்ச்சுக்குள்ளே செருப்பு வரக்கூடாது. ஏன்னா அது பரிசுத்த பூமி. என்ன ஆயிடுச்சு? நல்லா கவனிக்கிறீங்களா? லட்சுமி கேட்கறியா இல்ல குழந்தைதான் கொஞ்சிட்டு இருப்பியா? கடைசி என்ன சொன்ன? கவனிங்க, அன்னைக்கு ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அன்னைக்கு குறிப்பிட்ட இடத்துல தேவனை தொழுது கொண்டார்கள். இன்றைக்கு தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். எங்கும் தொழுது கொள்ளும் காலத்துக்குள்ள உனக்குள்ள வந்திருக்காரியா? நீ இப்ப எந்த செருப்பை கழட்ட போற? இப்ப எந்த செருப்பை கழட்ட போற? உனக்குள்ள இருக்கிறார் அவரு. இப்ப ஆலயமே நீயே ஆலயமாய் மாறிவிட்டாய். இப்ப எந்த செருப்பை கழட்ட போற? அப்ப வாழ்க்கையில செருப்பே போடாம நடக்கணும் ஒரு கிறிஸ்தவனும். சரி, எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் இன்னைக்கு இந்த அம்மா சொன்ன சாட்சியினால வந்த காரியங்கள். இதெல்லாம் இந்த பொருத்தனை, ஜபம், தரிசனம், செருப்பு, அபிஷேகம். கடந்த வாரத்தில் சில காரியங்கள் சொன்னேன். ஒரு வசனத்தை வாசிங்க, நான் சொல்றேன். சங்கீதம் 82:1-6 நினைக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 82:1-6. சங்கம் எல்லாம் முகவரையா இருக்கட்டும், வாசிப்போம். 1-6. நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன்,
அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. 6 என்ன தேவர்கள்ங்கிற வார்த்தை வரும். 86 ஒன்று வாசிங்க. ஏமா 82 ஒன்று வாசினா என்னமா வாசிக்கிற? கவனிங்க. குறிச்சு வைங்க, அன்லைன் பண்ணி வைங்க. தேவர்கள்ங்கிற வார்த்தையை 2 இடத்துல அன்லைன் பண்ணுங்க. தேவர்கள்ங்கிற வார்த்தையை 2 இடத்துல அன்லைன் பண்ணுங்க. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இது ஏன் பிரசங்கம் அல்ல. எல்லாரும் சொல்லுங்க தேவர்கள். 6ல் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் தேவர்கள் என்றும் போடுங்க. இப்ப ஆண்டவர் நம்மளை யாருன்னு சொல்றாரு? இது தமிழ்ல அப்படியே ரொம்ப பயந்துகிட்டு அப்படி போடுறாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றேன் கவனிங்க. கொஞ்சம் மனசுல ஏத்திக்கோங்க. ஏல் என்றால் கடவுள், ஒருமை கடவுள். நாய் அப்படிங்கறத போல, நாய்களுக்கு நாய்க்கு வித்தியாசம் இருக்குங்களா? அது போல ஏல் என்று சொன்னால் தெய்வம், எலோஹிம் என்று சொன்னால் தெய்வங்கள் என்று அர்த்தம், பன்மை. இப்ப பிதா, குமாரன், பரிசுத்தாவின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? கிறிஸ்துவ வட்டாரத்துல அவங்க 3 பேரும் ஒன்னாதான் இருக்கிறாங்க. 3 பேரும் முக்கடவுள் அல்ல. 3 கடவுளை நம்ம கும்பிடல, ஒரு கடவுள் தான் வழிபடுறோம். ஐஸ் கட்டி இருக்குது, சூடு பண்றோம், தண்ணீராய் வருகிறது. அதையும் சூடு பண்றோம், நீராவியாய் போகிறது. 3னுடைய மூலக்கூறுகளும் H2O. ஆனா 3 பேர் இருக்குது. என்னது? ஐஸ் கட்டி வேற, தண்ணி வேற, நீராவி வேற, பேரு தான் வேற. மூலக்கூறு என்னது? 3மே இருக்குது H2O தான். அது போல பிதாவாய் இருந்தவர் குமாரனாய் வெளிப்பட்டார், இப்பொழுது பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? மனுஷனை நம்மை போல் உண்டாக்குவோமாக. இப்ப கவனிங்க, இது ஒருமையா பன்மையா? என்ன பார்வதி, புரியலையா? இது தெரியாத ஸ்கூலுக்கே போல இங்க வந்து ஏப்பா உயிர் எடுக்கிறீங்கயா? நான் அப்படிங்கிறதுக்கு நான்ங்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்ப கர்த்தர் சொன்னாரு, நம்மை போல் இவரை உருவாக்குவோம், மனுஷர்களை உருவாக்குவோம். இது யாரை போல? இதுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் இருக்கிறாங்க? அதுலதான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் 3 பேர் வராரு. கவனிக்கணும். இந்த நம்மை போல் வரக்கூடிய இடத்துலதான் ஆண்டவர் பயன்படுத்துகிற பதம், அல்லது ஆண்டவர் கூட பயன்படுத்தல, இவங்க போடுற பதம் வேலை பண்டிதர்கள் எலோஹிம் என்று பயன்படுத்துறார்கள். என்னங்க? எல் என்றால் எல் ஷடாய் சொல்றமே, அது சிங்குலர். எலோஹிம் என்று சொன்னால் அது பன்மை. இந்த எலோஹிம் என்றால் என்ன அர்த்தமோ, இங்க தேவர்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பதிலா மூல பாஷையில கர்த்தர் பயன்படுத்தின பதம் எலோஹிம். என்ன பயன்படுத்துறாரு? அவர் யாரு? அவரு எலோஹிம் தான். அவர் யாருங்க? நம்ம யாரு? நம்மளும் எலோஹிம் தான். என்ன கல்யாணம் ஆகிற அம்மாவுக்கு புரியுதா புரியலையா? ஒண்ணு உனக்கு வேற ஒரு பசங்க இருக்குது வேற. நான் இதை பிரசங்கம் பண்ணி உன் பிரசங்க தூட்டக்கூடாது. ஏன்னா கல்யாணத்தை என்ன வச்சு பண்ணல, ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டு வந்துருன்னு சொல்ற. சரி, உன் தப்பு கிடையாது. கல்யாணத்துல கர்த்தருடைய ஆலோசனை வேணும், என்ன செய்யணும், எப்படி செய்யணுங்கிற ஆலோசனை வேணும். அதனால நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன். ஏன்னா ஏமா எந்த வேலையை பார்க்கணும்? இப்ப ஞாயிற்றுக்கிழமை வச்சதுக்கு காரணம் சொல்றியா? வேலை தான் காரணமா ஞாயிற்றுக்கிழமை வச்சதுக்கு? நான் என்ன கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வச்சதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன். உட்காருங்க. நீயே வாயை கொடுத்து புண்ணாக்கிற. கவனிங்க,
என்ன சொல்லிட்டு கடைசியா? எலோஹிம் என்கின்ற பதம். எலோஹிம் என்கின்ற பதம் தேவர்கள் என்று தமிழ்ல மொழியாக்கம் போட்டிருக்கிறாங்க. இந்த எலோஹிம் என்ற பதம் தேவனுடைய பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 பேருக்கும் சேர்த்து உள்ள பதத்துக்கு பேரு எலோஹிம். இப்ப நமக்கு அவர் என்ன சொன்னாரு? நீங்கள் எலோஹிம் என்று நான் சொல்லியிருக்கிறேன். இப்ப நம்மளை யாருன்னு சொன்னார் அவரு? அவரு யாரோ என்னங்க? அவருதான் அந்த வார்த்தை போட்டிருக்காரு. அவரு எங்க புரியுதா புரியலைங்க? இதெல்லாம் தேவையில்லைங்க. புலிக்கு பிறந்தது புலியா கழுதியா? அதோட நிப்பாட்டுங்க. அப்ப தேவனுக்கு பிறந்தது யாரு? இவ்வளவுதான். அப்ப நம்மளை தேவன் எவ்விதமாய் படைத்திருக்கிறார்? அவரை போல படைத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற அத்தனை வல்லமையும். ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்களேன். ஒரு குரு இருக்கிறார், ஒரு குத்துச்சண்டை குரு. நான் கேட்கிறேன், சரியா தப்பான்னு சொல்லுங்க. எல்லா ரகசியத்தையும் சீசன் கத்து கொடுத்துருவானா? தான் பிள்ளை கத்து கொடுப்பானா? இப்ப புரியுதா? என்னங்க சார்? பிள்ளை கத்து கொடுப்பானா? அதை விட 1000 மடங்கு பெரியவர் கர்த்தர். அவருக்கு என்னென்னலாம் முடியுமோ அதை விட அதிகமா தான் கொடுத்திருக்காரு. அவர் கொஞ்சமா செஞ்சுட்டார். ஏன்னா எல்லாம் நான் செஞ்சுட்டா உனக்கு என்ன இருக்காது? பேர் இருக்காது. ஆனா நான் கொஞ்சமா செஞ்சுட்டு போயிடுறேன். நீ என்ன செய்ய போற? இதோட நிறைய செஞ்சு நீ பேர் வாங்கிக்கோ. நான் நிறைய செஞ்சேன்னா அப்ப நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். எனக்கு பேர் வேணாம். எனக்கு என்ன வேணாம்? எனக்கு பேர் வேணாம். புரியுதுங்களா? எனக்கு நீ பேர் எடுக்கிறதா எனக்கு பேருன்னு சொன்னார். நீதிமன்ற ஒரு வசனம் இருக்குது, நான் எடுத்து வச்சுட்டேன், மறந்துட்டேன். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய மகிமை என்று வரும். பிள்ளைகள் பெற்றோர்களுடைய, சரி அப்புறம் எடுத்து அடுத்த வாரம் எடுத்து காமிக்கிறேன். மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாளாம், பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிமையா இருக்கிறார்களாம். என்ன அர்த்தம் சொல்றேன் கவனிங்க. பிள்ளைகள் பெற்றோருக்கு மகிமையா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிள்ளைங்க நல்லா படிச்சு பேர் வாங்கும் போது, சாதனை பண்ணும் போது, இப்ப யாருக்கு பேர் போகுது? பெற்றோர்களுக்கு போகுது. ஒரு பிள்ளை நல்லா இருக்கிறானா, நான் கேட்கிறேன், அந்த பிள்ளைகளுடைய முன்னேற்றத்துக்கு அவங்க ஆயப்பன் 1% காரணமா இருப்பானா இருக்க மாட்டானா? சொல்லுங்க. நிச்சயமா இருப்போம் இல்லையா? அப்ப அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில, முன்னேற்றத்தில தாய் தகப்பனுக்கு என்ன இருக்குது? பங்கு இருக்குது. அப்ப பிள்ளை சாதனை பண்ணும் பொழுது யாருக்கு மகிமை போகுது? பெற்றோருக்கு மகிமை போகுது. மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை எண்ணோற்றான் கொள்ளும் சொல். இது பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்காங்களா? மகிமையா இருக்கிறாங்க. சரி, ஒண்ணு சொல்றேன். மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறார். மனைவி புருஷனுக்கு எப்படி இருக்கிறா? இங்க கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். நீங்க பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். மனைவி புருஷனுக்கு எப்படி இருக்கிறா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க. கல்யாணம் பண்ண அண்ணாத்துல கவனிச்சுக்கோங்க, கலையரசன் கவனிச்சுக்கோங்க, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, பாம்பு கூட கவனிச்சுக்கலாம். விக்கியும் மனோஜ் ஏன் வரல? அடுத்த வாரத்திலிருந்து விக்கியோ ஷர்மியா வரலன்னா எனக்கு காலையில போன் வரணும். மாடுதான் அத்துட்டு போனா சொல்லாது. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் கேளுங்க. நம்ம மாட்டை வளர்க்கல, புள்ளைய வளர்க்கிறோம். மாட்டுக்கு புண்ணாக்கும் தண்ணி வச்சா வளரும். புள்ளைய கர்த்தர் வளர்க்க சொல்லல, நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? நடத்த வேண்டிய வழியில நடத்து. புள்ளைய மாடு வளர்க்க மாதிரி வளர்க்காதீங்க.
புள்ளைய நடத்த வேண்டிய வழியில நடத்துன்னு சொன்னாரு. மாடு வளர்க்கறதுக்கும் புள்ள வளர்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. புள்ளைய எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளங்க. இப்ப பிள்ளைங்களால யாருக்கு பேரு? நல்லா கவனிச்சாங்க, அவங்க அப்பாவுக்கு பேரு. இப்ப மனைவி புருஷனுக்கு கிரீடான என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, ரெக்கார்டே பண்ண வேணாம், நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், அப்புறம் காப்பி பண்ணா போதும், பாதி கேட்ட என்ன பிரயோஜனம்? கவனிங்க, போன வாரம் ரெக்கார்ட் பண்ணதை கேட்டியா மதன்? நீ கேட்டியான்னு கேட்டேன். அப்புறம் அங்க கை காட்டுற யாருக்கா ரெக்கார்ட் பண்ணது தெரியுமா? அது சொல்லியா பிரித்திவினி? உங்க அப்பா 1 மணி நேரம் கையை பிடிச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தார் பாவம். இது எப்போ கேட்க போறீங்கன்னு கேட்க போறேன், அதுக்காகத்தான் கேட்டேன். கவனிங்க, இன்னைக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான சில செய்திகள் இருக்குது, கத்துட்டு போங்க. மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்ணாத்தர கத்துக்கோப்பா. ஒரு மனைவியை பார்த்து அவ இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து, புரியுதுங்களா, இவன் புருஷன் எவ்வளவு நல்லதுன்னு மனைவியை பார்த்து புருஷனை சொல்லணுமா? ராமன் சொல்லுங்களேன், அதுக்கு அதான் அர்த்தம். அதான் மனைவி புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள், மகிமையா இருக்கிறாள். ஒரு பிள்ளைய பார்த்து இவங்க அப்பா எவ்வளவு நல்லவனா இருக்கணும், இந்த பிள்ளை இப்படி ஒரு பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கிறானே என்று உன்னை பார்த்து உங்க அப்பனுக்கு பேர் வரணுமா? மனைவியை பார்த்து யார சொல்லணுமா? புருஷனை சொல்லணுமா? மனைவி அப்படி இருக்கணுமா? அப்படி புருஷன் மனைவி வச்சிருக்கணுமா? அப்படி புருஷன் மனைவி வச்சிருக்கணுமா? இன்னொன்னு சொல்றேன், சொல்லிட்டீங்க வரேன். கர்த்தர் சொன்னாரு, நானே நல்ல மேய்ப்பன். என்ன சொன்னாருங்க? நல்ல மேய்ப்பன். இப்போ உங்கள்கிட்ட ஒரு 500 ஆடு இருக்குது, ஒரு கிராமத்தில் இருக்கிறீங்க. 500 ஆட்டை உங்களால பார்க்க முடியாது. அந்த ஊர்ல ஒரு 5 பேர் ஆடு பார்க்கறவன் இருக்கிறான், ஆடு மேய்க்கிறவன். அந்த 5 பேர் ஆடு மேய்க்கிறதையும் பாக்குறீங்க. ஒருத்தன் ஆடு எல்லாமே சீக்கு பிடிச்சி நோஞ்சானா கிடக்குது, இன்னொன்னு எல்லாம் தொத்தல் வத்தலுமா கிடக்குது, ஒருத்தனுடைய ஆடு மாத்தம் எல்லாம் கொழு கொழுன்னு இருக்குது. இப்ப நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? யார் நல்ல மேய்ப்பன்? நல்லா கவனிங்க. அந்த மருதாயமாவா யாரும் நம்ம எழுப்பிடுங்க, கொஞ்ச நேரம் கேட்டு, கொஞ்ச நேரம் தூங்காதீங்க. உங்களுக்கு தான் தூங்குறதுக்கு 12 மணி நேரம் கத்தர் தராரு. இங்க தூங்குறதுனாலதான் ராத்திரி அங்க புரண்டு இங்க புரண்டு தூக்கம் வராம முழிச்சுக்கிட்டு விரல் விட்டு ஆட்டினா கூட தூக்கம் வராம இருக்குது. காரணம், இங்க உட்காந்து கொட்டாவி விட்டுட்டு இருக்குது. நல்ல தூக்கமே வரலையா? நல்ல தூக்கம் தூங்கி நாளாச்சியா? இங்க தூங்காம அங்க தூக்கம் வரும். உனக்கு எதுக்கு தூக்கம்? கஷ்டமா தான் இருக்கும், கேளுங்க. சில பேர் பாருங்க, அந்த அம்மா வந்தாலும் தூங்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணனா, யார் டிஸ்டர்ப் பண்ணிச்சா அந்த அம்மா? இல்ல தூங்கட்டும். அந்த அம்மா வந்தது தூங்குறதுக்காக தூங்குச்சு, பாவம். நீங்க ஞானசானம் எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க? கண்ண மூடி உங்களை யார் கேட்க சொன்னா? இதுதாங்க பேயோட புத்தி. இதனால தாங்க கத்தர் இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓடுனது காரணம். தப்ப ஒத்துக்கிட்டா கத்தருக்கு மன்னிச்சிருவாரு. இந்த எடக்கு முடக்கு பண்றீங்க பாத்தீங்களா, இந்த எடக்கு முடக்கு தான் பண்ணக்கூடாது. இது இது யதார்த்தத்தை ஒத்துக்கோங்க. இது மனுஷனுடைய இயல்பு. தப்ப என்ன செய்ய மாட்டான், ஏத்துக்க மாட்டான். இது மனுஷனுடைய இயல்பு அல்ல. அப்படின்னா கத்தரையே கேள்வி பண்ணது மாதிரி, கத்தர் தப்பா மனுஷனை படைச்சது மாதிரி இருக்குது. இது பிசாசனுடைய இயல்பு. இப்ப சொன்ன கேளுங்க. அப்ப நல்ல மேய்ப்பன் அப்படின்னா இப்ப என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. என்ன நித்யா, நீ நல்லா சந்தோஷமா அழுகாம நிறைவா இருக்கிறத கண்டு உன் புருஷன் உன்னை எப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். நீ எப்பயுமே அழுவு மூஞ்சியா இருந்தா யார் சரியில்லை? உன் புருஷன் சரியில்லைன்னு உன் முவரக்கட்டையை கண்ட உன் புருஷனுடைய முவரக்கட்டையை நான் சொல்லுவேன். சரியா? சரி, ரைட். இப்ப
நல்ல மேய்ப்பன் அப்படின்னா நம்ம எதை வச்சு சொல்றோம்னா, அவன் எந்த அளவுக்கு தான் ஆட்டை பாதுகாக்கிறானோ, புரியுதுங்களா? அவன் நல்ல மேய்ப்பன். 4 பேக்கடி 100 ஆடு கொடுத்த 3 மாசம் கழிச்சு வந்து பார்த்தா ஒருத்தங்கிட்ட தான் 100 ஆடு இருக்கு, மற்றவங்கலாம் 50-70 தான் இருக்குது. கேட்டா நாய் தூக்கிருச்சு, பண்ணி தூக்கிருச்சுங்கிறான். அவன் நல்ல மேய்ப்பனா? சொல்லுங்க. இல்ல. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப நல்ல மேய்ப்பன் அப்படிங்கிற எதை வச்சு சொன்னார்னா, கர்த்தர் நமக்கு எல்லாருக்கும் நல்ல மேய்ப்பனா இருக்கிறாராம். எதை வச்சுனா, நீங்களும் நானும் கொழு கொழுன்னு இருக்கிறத வச்சு கர்த்தருக்கு மகிமை போகணும். நீயும் நானும் நோஞ்சானா இருக்கக்கூடாது, நீயும் நானும் சீக்காளியா இருக்கக்கூடாது, நீயும் நானும் மக்கு புள்ளையா இருக்கக்கூடாது. நீயும் நானும் நல்லா இருக்கிறத கண்டு நம்ம மேய்ப்பன் யார் என்று நம்மை கண்டு தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவெல்லாரும் புருஷனை பொண்டாட்டி பத்தி பேசணும்ல, இப்ப திருப்புறம் பாரு. திருச்சபை இயேசுவுக்கு மனைவி என்று அழைக்கப்படுகிறது. நீங்களும் நான் ஆண்டவருக்கு யாரு சொல்லுங்க. இப்ப உங்களை நீங்களும் நானும் நல்லா இருக்கிறது கண்டுதான் நம்ம புருஷன் எப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியணுமா? அர்த்தம் புரியுதா புரியலையா? நீங்களும் நானும் சந்தோஷமா இருந்து வியாதி இல்லாம இருந்து ஆசீர்வாதமாய் வாழ்வதை கண்டு நம்ம புருஷனாகிய இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னு நம்ம பிரசங்கம் பண்ணி இயேசுவை நிரூபிக்க கூடாது, வாழ்ந்து இயேசுவை நிரூபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வாழ்ந்து இயேசுவை என்ன செய்யணும்? நிரூபிக்க வேண்டும். சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அந்த பாட்டில் என்னமோ குடி குழந்தைங்களே, அது என்னாச்சு? சூடாது குளுக்கோஸ் தண்ணி. பத்து 11 மைக்கு கிட்ட வச்சு வாசிங்க. எடுங்க, ஆன் பண்ணு, ஆன் பண்ணி மைக்கு கருப்பு மேல சுவிட்ச் தொடு. ஹலோ. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. கவனிக்கலாம், கவனிக்கலாமா? பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்ததெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு என்ன செஞ்சது? சம்பவித்தது. முன்மாதிரியாக சம்பவித்தது, நிழலாட்டமாக அவர்களுக்கு சம்பவித்தது. முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கோ அது எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்ல வராரு? இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்ததோ அதெல்லாம் நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கு நிழலாட்டமாய் நடந்தது, நமக்கு நிஜமாவே நடந்து கொண்டிருக்கிறது. அதே அந்த பழைய ஏற்பாட்டை நீங்கள் தள்ளிவிடக்கூடாது. அதுக்காக தான் அத்த பெரிய புத்தகத்தை கத்தர் எழுதி வச்சிருக்கிறார். இல்லைன்னா புதிய ஏற்பாடு போதுன்னு சொல்லிட்டு சின்னோட்டு கொடுத்திருப்பார். இல்லைன்னா வள்ளுவர் மாதிரி அவரும் ஒரு சின்னதா ஒரு புக்கு போட்டு கையில கொடுத்திருப்பாரு. கவனிங்க, அப்ப பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு காரியம் சொல்ல போறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையா இருந்தார்கள். என்ன சொல்லி கூப்பிட்டார் கர்த்தர்? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை எனக்கு தருகிறேன்னு சொல்லி வாப்பான்னு கூப்பிட்டார். நல்லா கவனிங்க. உடனே கூட்டிட்டு போயிட்டாரா? இல்ல. எத்தனை கிலோமீட்டர் தூரம் சொல்லியிருக்கிறார்? எகிப்துக்கும் கானானுக்கும் கர்த்தர் என் தலைவலி மாத்திரம் சுகமாக்கலன்னு சொல்ற அண்ணா தர ஒரு 1ஆம் கிளாஸ் விஷயத்தை கூட நீ மனசுல வச்சுக்காம இருக்கிற. சொல்லு பார்க்கலாம். உன் LIC ஆபீசருக்கு பயப்படுற, அவர் வீட்டுக்கு முன்னாடி போறதுக்கு பயப்படுற, அவர் மூஞ்சில நிக்கிறதுக்கு பயப்படுற, கர்த்தருக்கு ஒரு மசரத்துல கூட பயப்பட மாட்டேன். அந்த பாலிசி என்ன, இந்த பாலிசி என்ன, ஜீவன் என்ன, நவஜீவன் என்ன, அந்த ஜீவன் என்ன, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கிற. நம்ம ஒரு வாழ்க்கையில ஒண்ணும் தெரிஞ்சு வச்சுக்க கூடாது. இப்படி ஒரு கங்கணம். எத்தனை கிலோமீட்டர் அது? அந்த ஒரு பிரசங்கத்துல நான் வரல மாமாங்கிறியா? 40 கிலோமீட்டரா? 40 நாளா?
லெஸ் தென் 150 கிலோமீட்டர்ஸ், 150க்கும் குறைவு. நான் வச்சுக்கோங்க, கிளவி நடந்து போனா கூட 15 நாள்ல போய் சேர்ந்துடலாம். ஆனா 41.5 வருஷம் ஆச்சு. சரி, அது என் பிரசங்கம் அல்ல. ஒன்று எகிப்தின் அனுபவம், இன்னொன்று வனாந்தரத்தின் அனுபவம், மூன்றாவது கானானின் அனுபவம். மூணாவது, இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற 1999 கிறிஸ்தவர்கள் கஷ்டப்படுவதற்கு நல்லா கவனிச்சுக்கோங்க, மிக மிக முக்கியமான காரணம் இந்த கானான் தேசத்தை பரலோகம் என்று எண்ணுகிறார்கள். பிசாசு சொல்லி கொடுத்துட்டான் அப்படி. இது எப்படிங்க? இன்ப கானானுக்குள் அழைத்து செல்லுன்னு பாட்டுக்கு பஞ்சமே கிடையாது. நல்லா கவனிங்க, இந்த விசுவாசிங்க யாராவது கானான வந்து பரலோகம் சொன்னீங்கன்னா நாக்கிலே சூடு போட்டுருவேன். நீ சாகலாம் அதுக்கு பேசாம. கானான் தேசத்தை வந்து பரலோகம் நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. அதனால இது கேட்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைங்க, அதுல ஒரு பிசாசு ஒரு தந்திரத்தை வச்சிருக்கான். என்ன தெரியுமா? வனாந்தரம் என்பது பாடுகளின் சீவியம். அதனால நீ வருகைக்கு போற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு. இப்ப புரியுதுங்களா? அத பரலோகம் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்? பேய் சொன்னது காரணம் என்னன்னா, நீ வாழ்நாள் முழுக்க என்ன செய்யணும்? உனக்கு எங்கதான் பாதை? வனாந்தரம் தாப்பா வழி, நீ வனாந்தரத்திலே கிடக்கணும் என்று பிசாசு சொல்லிக் கொடுத்ததுனால உலகத்திலே உள்ள 1,99,999 பேர் பரல கானான் தேசத்தை எதுக்கு ஒப்பிடுறாங்க? 1% கூட கானான் தேசம் பரலோகத்துக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஏன்? காலையில உட்கார்ந்து ஒரு 5 காரணம் எழுதுனேன். அது பிரசங்கம் அல்ல, நான் சொல்றேன். இன்னைக்கு வரக்கூடிய யாருக்கு புது தம்பதியார்களுக்கும் தம்பதி ஆக போறவர்களுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்றேன்னு சொன்னேன். அது வருது, அந்த வார்த்தை வருது. நான் வாயில சொல்றேன். அங்கே ராட்சதர்கள் இருந்தார்கள். கானான்ல யார் இருந்தாங்க? அப்பா அவனை யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும்னு சொன்னாரு. பரலோகத்துல எந்த ராட்சசம் இருக்கிறான்? ஹலோ, பரலோகத்துல எந்த யுத்தம் இருக்குது சொல்லுங்க. நீ ஒழுங்கா காட்டி அந்த தேசத்திலிருந்து நான் வேரோட தூக்கிறேன்னு சொன்னாரு. நீ பரலோகத்துக்கு போனவர்கள் யாரு வேரோட தூக்க போறா? நீ ஒழுங்கா இருந்தா உன் தேசத்துல மழை பெய்யும்னு சொன்னாரு. ஹலோ, பரலோகத்துல உனக்கு எதுக்கு மழை? வனாந்தரத்துல சோறு எப்படி சாப்பிட்டாங்க? மண்ணா. உனக்கு எதுக்கு மழை? அப்ப மழை எங்க வேணும்? கானான் தேசத்துல. நீ புசித்து திருப்தியாதான் எங்க சொன்னாரு? கானான் தேசத்துல. நல்ல வீடுகளை கட்டுவோம் எங்க சொன்னாரு? கானான் தேசத்துல. நீ போய் பரலோகத்துல நீ என்ன வீடு கட்ட போற? அங்க என்ன சண்டை போட போற? அங்க யார திறக்க போற? சரி சொல்ற நினைக்கோங்க. வாழ்க்கையின் 3 விதமான நிலைகள். ஒன்று எகிப்தின் நிலை, இன்னொன்று வனாந்தரத்தின் நிலை, மூன்றாவது கானானின் நிலை அல்லது அனுபவம். எகிப்தின் அனுபவம் என்ன? தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாட் இனஃப், இல்லை அல்லது போவதில்லை என்கின்ற ஒரு அனுபவம். அதுதான் எகிப்தின் அனுபவம். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உடம்பு சுகம் இல்லைங்க, சமாதானம் இல்லைங்க, பணம் இல்லைங்க, சந்தோஷம் இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க, விடுதலை இல்லைங்க. இதெல்லாம் எப்பங்க ரட்சிக்கப்படுறதுக்கு? இது இல்ல இல்ல பத்தல, இல்ல பத்தல, இல்ல பத்தல, சோத்துக்கு பத்தல, பணத்துக்கு பத்தல, துணி வாங்க ஃபீஸ் கட்ட காசு இல்ல, இதெல்லாம் எப்ப? இதெல்லாம் எகிப்தின் அனுபவம். இப்பவும் உங்களுக்கு ஏதாவது இல்ல இல்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் எகிப்துல கிடக்குறீங்கன்னு அர்த்தம். எகிப்துல கிடக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த செய்தியின் மூலமா உங்களை அழைக்கிறார். நீங்கள் எகிப்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல, உங்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். இயேசுவை தெய்வம் என்று விசுவாசித்தால் போதும், கர்த்தர் உங்கள் எகிப்திலிருந்து இலவசமாக உங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். இது முதல் நிலை. இரண்டாம் நிலை என்ன என்றால் அது வனாந்தரத்தின் அனுபவம். என்ன அனுபவங்க? இது அண்ணாத்தர மறந்தனா
அண்ணா தடவை உனக்கும் புறஜாதியானுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுவ. நீ எழுதாத, மனசுல எழுது. வனாந்தரத்தின் அனுபவம், தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் இனஃப். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் இனஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கவனிங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவன் இங்க தான் கிடக்கிறான். 1,99,99,999 பேர் இங்க தான் கிடக்கிறான். 1 கோடியில ஒருத்தன் தான் தப்பிக்கிறான். என்னன்னா, அப்பா இவனால சோத்துக்கு இல்லாம கஷ்டப்பட்டேன் சாமியா, இப்ப இயேசுவை கும்பிட்டேன், கத்தோலிக்க கிருபினால 3 வேளை சோறு எனக்கு இருக்குதுங்க, ஏதோ ஒரு சின்ன வீடு அடியான் கட்டி இருக்கிறேன், ஏதோ 3 வேளை ட்ரெஸ் கத்தர் தந்துட்டு இருக்கிறாரு. இது பேரு ஜஸ்ட் இனஃப் வாழ்க்கை. ஏதோ போதுங்க, தொட்டுக்க தொடச்சுக்க, கைக்கும் வாய்க்கும். இந்த வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை. எப்படிங்க அதை சொல்றீங்க? கவனிங்க, வனாந்திர வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை விளைவிக்கோங்க. இன்னைக்கு சாப்பாடு வேணும்னா அவங்க யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். மேல இருந்து மண்ணா பொழியும், அதை சாப்பிடணும். விஆர்எஸ் சார் சரிங்களா? நாளைக்கு சோத்துக்கு சொல்லுங்க. நாளைக்கு பேஞ்சாதான், மழை பேஞ்சாதான், மண்ணா மழை பேஞ்சாதான் உங்களுக்கு சோறு. தண்ணி வேணும், என்ன செய்யணும் சொல்லுங்க? ஆண்டவரை பார்க்கணும் சார். ஏன்னா நீ போயிட்டு இருக்கிறது வனாந்தரம். காடை வேணும்னா யாரை பார்க்கணும்? நாளைக்கு மண்ணாவை சேர்த்து வச்சுக்கலாமா? இப்ப கவனிங்க. குமாரா பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீ 2 மாசம் ஆஸ்பத்திரியில் பெட்ல படுத்துக்கிட்ட, ஒரு வார்த்தை, உனக்கு கல்யாணம் 2 புள்ள இருக்கு வச்சுக்கலாம். உன் புள்ள அடுத்த மாசம் என்ன திங்குன்னு சொல்லு. வண்டி எடுத்தீங்கயா? உதாரணத்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த மாசம் வேலை செஞ்சா இந்த மாசம் சம்பளம் வந்தாதான் இந்த மாசம் போல போடும். அடுத்த மாசம் எப்படிங்க? அடுத்த மாசம் நான் வேலை செஞ்சு அடுத்த மாசம் எனக்கு சம்பளம் வந்தாதான் ஹலோ என் பொழப்பு ஓடும். அடுத்த மாசம் வேலை செஞ்சாதான் சம்பளம். இதுதான் வனாந்தரத்தின் அனுபவம். இப்படித்தான் எல்லா கிறிஸ்தவனும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் அது அல்ல. வனாந்தரத்தில் இருக்கிற உங்களை கர்த்தர் அன்போடு அழைக்கிறார். இதல்ல உன்னுடைய டெஸ்டினி, இதல்ல உன் தலையெழுத்து. உனக்காய் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் காத்துக் கொண்டிருக்கிறது. ஒருத்தர் கூட அதை மிஸ் பண்ணக்கூடாது. எகிப்திலிருந்து வெளியே வரத்துக்கு என்ன எத்தனை குட்டிக்காரன் போட்டீங்க? எகிப்திலிருந்து வெளியே வரத்துக்கு எத்தனை குட்டிக்காரன் போட்டீங்க? விஆர்எஸ் சார் எத்தனை குட்டிக்காரன் போட்டீங்க? என்ன செஞ்சு வெளியே வந்தீங்க? என்ன செஞ்சு வெளியே வந்தீங்க சார்? எப்படி சார் ரசிக்கப்பட்டீங்க? உங்க வலையை பெட்டிக்க சோறாக்கி போட்டீங்களா? சொல்லுங்க, என்ன எப்படி வெளியே வந்தீங்க? எப்படி ரசிக்கப்பட்டீங்க? பேச மாட்டீங்களா? குமார் எப்படிப்பா ரசிக்கப்பட்டோம்? இதுலயே சந்தேகம். விசுவாசி ரசிக்கப்பட்டோம். என்ன செஞ்சோம்? அதே வேலையை தான் இப்பயும் செய்யணும். எங்க போறதுக்கு? கானானுக்கு போறதுக்கு. வேற ஒரு பெரிய மேஜிக் வேலை கத்திருக்கு தேவையில்லை, குரங்கு வித்த கத்திருக்கு தேவையில்லை, இங்க இருந்து அங்க உருண்டு பெறல வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு அபிஷேகம் தேவையில்லை, உனக்கு ஜபம் தேவையில்லை, உனக்கு உபவாசம் தேவையில்லை. பரிசுத்தமே பின்னாடி தான் வருது. விசுவாசம் தான் தேவை. இல்லைங்க நான் பரிசுத்தமா ரசிக்கப்பட்டேன், கை தூக்கு. உன் பரிசுத்த ரசிக்கப்பட்ட நீ உங்க விசுவாசத்தால் ரசிக்கப்பட்டீங்க. உங்க விசுவாசத்தினால்தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நீங்கள் அடைய முடியும். அதென்ன பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம்? It is the third level of our life. There is a third experience in our life that we are going to enjoy by the blessing of God, by the promise of God. என்னப்பா, what is the third experience in our life? The experience of much more enough.
ஆர் மோர் தென் எனஃப், மச் மோர் தென் எனஃப். அப்படின்னா இன்னும் சரியா சொல்ல போனா மோர் தென் எனஃப். தமிழாக யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். மோர் தென் எனஃப். முதல் மோர் தென் எனஃப் சொல்லுங்க, அப்புறம் சொல்லலாம். மோர் தென் எனஃப் என்னங்க? தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் எனஃப். எப்படி சொல்லலாம் பிரித்தி? தேவைக்கு அதிகமான, போதுமானதற்கும் அதிகமான, தேவைக்கு அதிகமானது. சரி கவனிங்க, அப்படியே தமிழ்ல போடுவோம், அப்புறம் சைடு ஃபிட்டிங் போய் வைப்போம். இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. மோர் தென் எனஃப், இதுதான் கரெக்டான டேர்ம். இதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது நீங்களே யோசிங்க. மோர் தென் எனஃப்னாவே போதுமானதற்கும் அதிகமானதான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, போதுமானதற்கும் அதிகமாக வாழ்கிறாய் அல்லவா, அதனிலும் அதிகமான ஒரு வாழ்க்கை. கைகளை கட்டி ரெடி சொல்றீங்களா? இதுதாங்க பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை. இதுதான் ஜோயே என்று சொல்லக்கூடிய ஜீவன், பரிபூர்ண ஜீவன். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். நான் கேட்கிறேன், இந்த ஜீவன் என்ன பரலோக ஜீவனா? ஒரு காரியம் சொல்ற விளைக்கோங்க. பாவிக்கு ஜீவன் இருக்குதா இல்லீங்களா? பாவியோட ஜீவன் அழியுமா? எப்படி எப்படின்னு சொல்லு சொல்லு. நித்திய ஜீவன் சொல்றீங்களே, கவனிங்க. பாவியும் நித்திய ஜீவியா தான் இருக்கிறான். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. அவனை நரகத்துல ஒரு வருஷம் தோட்டிட்டு நரகத்தை க்ளோஸ் பண்ணிடுவாரா? நித்திய அக்கினி, நித்திய நரகம் அதுக்கு பேரு. அப்ப அவன் ஜாவரான பாவி, நம்ம சாவுமா? அப்ப எந்த ஜீவனை கொடுக்க வந்தாருங்க? ஹலோ, நான் சொல்றது புரியுதுங்களா? பாவியினுடைய ஜீவன் எடுக்கப்படுவது கிடையாது, பரிசுத்தவானுடைய ஜீவனும் அழிவது கிடையாது. பாவியோட ஜீவன் நரகத்துல போய் ஜீவனை கிடக்க போறான். பரிசுத்தவான் இவனு ஜீவனா இருப்பான், அவன் ஆண்டவர்கிட்ட கிடப்பான். இவர் என்ன ஜீவனை கொடுக்க வந்தாரு அப்படின்னா, நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல நான் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை தான் அங்க ஜோயே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் நிரம்பி வழியும்படியாகவும் வந்தேன். அந்த ஜீவன் மோர் அபண்டன்ட்லி என்று வருகிறது அந்த வார்த்தை ஜோயே. ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடியவர் அந்த மூல பாஷையில் அதை படிச்சு பார்த்துட்டு, இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரியில் வருகிறது. இதற்கு பிரயர் என்ன அர்த்தம் கொடுக்கலாம்னா, பியாண்ட் என்று கொடுத்திருக்கிறார். பியாண்ட், பியாண்ட் என்ன அர்த்தம்? முதல்ல சொல்ல, தமிழ்ல சொல்லாருங்க கேட்கட்டும். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பியாண்ட் என்ன? அளவு அளவு ஏன் சொல்ற? பியாண்ட்னாவே மேலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க, அதிகமாக அர்த்தம், மேலன்னு அர்த்தம். இதுலதான் கம்பேரிட்டிவ் டிகிரி வருதுங்கிறாங்க இந்த பியாண்ட்ங்கிற வேர்டை வச்சு. அப்ப அதிகமான்னு சொன்னா இப்ப ஒரு கேள்வி வருது, எதை விட அதிகம்? நம்ம அது புரியுதா புரியலையா? பியாண்ட்னாவே முன்னாடி ஒன்று வரணுங்க. எதுக்கு பியாண்ட் வரணும்? 2000க்கு அப்புறமா, 6 அடிக்கு அப்புறமா, புரியுதா? நீ கோடீஸ்வரனுக்கு அப்புறமா, அந்த அப்புறமா அப்புறமா மேல மேல இந்த பியாண்ட் பியாண்ட் கொண்டு போகும்போது பியாண்ட்னா எதுக்கு பியாண்ட் கேட்கிறோம், புரியுதுங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதத்துல தேவன் வாக்கு பண்ணினதை பார்க்கலும் அதிகமாக, நீங்கள் ஜெபித்ததை பார்க்கலும், உபவாசித்ததை பார்க்கலும், எண்ணியதை பார்க்கலும், விரும்பியதை பார்க்கலும், கனவு கண்டதை பார்க்கலும், கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணினதை பார்க்கலும், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில நீங்கள் வாழ வேண்டும் என்று தேவன் தன்னுடைய ஜீவனை உங்களுக்கு தந்தார். அதை பற்றி பின்னாடி பேசுவேன். அந்த வசனம் சொல்லுது, திருடன் திருடவும்
கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். இப்ப ஒரு கவனிங்க, ஒரு பாயிண்ட் சொல்றேன், கத்துக்கோங்க. நம்ம சபை வித்தியாசமான சபையாக இருக்கணும், அதுக்காக தவறா கற்றுக்கொள்ளக்கூடாது. இப்ப கொல்ற வேலை யாருடைய வேலை? திருடுற வேலை யாருடைய வேலை? அழிக்கிற வேலை யாருடைய வேலை? நீ சுடுகாட்டுக்கு போனா கூட கத்தரை அழிக்கிறான்னு நீ சொல்லக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு அறிவு வேணாமா? ஏதோ ஒரு ஏரோடாம்ல போட்டிருந்தான், ஒரு திடீர்னு ஆபத்து வந்து செத்து போயிட்டா, இப்படிப்பட்ட தெய்வீக செயல்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. இந்த கூத்த கேள்வி, எந்த மாதிரி தெய்வீக செயல்களுக்கு? பூகம்பம் வந்து, சுனாமி வந்து, இதுலலாம் நீங்க நாசமா போயிட்டீங்கன்னா அதுக்கு எது பொறுப்பல்ல? நிர்வாகம் பொறுப்பல்ல. மூடிட்டு அப்படி சொல்லாம இப்படிப்பட்ட தெய்வீக செயல்களுக்கு. மண்டல வைக்கப்பொருள் இருக்குதா, களிமண் இருக்குதா? நான் கேட்கிறேன், இதெல்லாம் தெய்வீக செயலா? சொல்லுங்க. இயற்கை சீற்றத்துக்கு அவன் வச்சிருக்க பேர் எழுதுறீங்களா? தெய்வீக செயல். நான் கேட்கறது தெய்வீக செயலா? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுனாமி வந்தா தெய்வீக செயல்னு சொல்லக்கூடாது. கத்தருக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. உசிரியே நெருப்புடிச்சு அழிஞ்சா கத்தருக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. நீங்க கத்தருக்கு அழிக்கிற வேலையா? நானும் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வராமல் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் நிரம்பி வழியவும் நான் வந்தேன்னு சொன்னேன். யாரு திருட யாரு கடவுள் கூட தெரியாம என்ன வாழ்க்கை வாழ்றீங்க? ஆண்டவர் ஒரு வியாதியை கொடுத்தாரு, ஆண்டவரா உன்னை புள்ளலாம் வச்சிருக்கிறாரு, ஆண்டவரா உன்னை கீத்து வீட்டுல வச்சிருக்கிறாரு. வாய் கூசாம ஆண்டவன் சொல்றீங்க, வாய் கூசாம ஆண்டவங்கிறீங்க. ஆண்டவனுக்கு தான் வேலையா? உன் கையை உடைச்சு பாக்குற வேலையா? ஏன்ல கையை உடைஞ்சிருச்சு? அவன் பண்ண குசும்புக்கு நான் அந்த கையை வெட்டி இருப்பேன். கத்தரா இருக்கணும், கையை ஒடிச்சுட்டாருங்க. கத்தர் கையை ஒடிக்கிறதா வேலையா? உன் பிள்ளையோட கையை நீ ஒடிப்பியா? உன் பிள்ளையோட கையை நீ ஒடிப்பியா? அவர் வரைக்காத வேலையா அவருக்கு? சரி, இந்த 3 விதமான லெவல்கள் இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. 3வது லெவலுக்கு யாருமே போகல. இந்த நிரம்பி வழிகிற பாலும் தேனும் ஓடி நிரம்பி வருகிற ஒரு அனுபவத்துக்குள்ள யாரும் போகல. அதுக்கு காரணம் என்னன்னா, வனாந்தரம் என்பது பாடுகளின் ஜீவியம் என்று வைத்துக் கொண்டார்கள். என்னங்க, நான் உன்னை சிறுமைப்படுத்தி இந்த வனாந்தர வழியாய் 40 வருஷமாய் நடத்தி வந்தேன்னு கத்தர் சொல்றார். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு தெளிவு வரட்டும். சுபலட்சுமி மக்கா அப்படிதான் நினைச்சிட்டு இருப்பீங்க, வனாந்தரனா பாடுகளின் ஜீவியம் அப்படிதானே? வனாந்தரத்துல பாடுகள், அநேக உபத்திரவ வழியா நம்ம எங்க போகணுமா? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு வசனம் இருக்குது. அதனால வனாந்தரத்தை எதுக்கு ஒப்பிட்டாங்க? பாடுகளுக்கு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், வனாந்தரத்துல இவங்க சோத்துக்கு எங்கேயாவது ஒரு நாள் பட்னி கிடந்தாங்களா? நல்லா கவனிக்கணும். இப்ப சோத்துக்கு பஞ்சம் வச்சாரா? ஒருத்தனுக்காவது வியாதி வந்துச்சா? சரிங்களா? பலகீனம் இருந்துச்சா? இல்ல. செருப்பும் தேவையில்ல, சட்டையும் கிளியிலையும். சரிங்க, நமக்கு ஒருத்தர் சொன்னாரு, கூட்டத்தை சீக்கிரம் முடிச்சிருங்க, வெயில்ல உட்கார முடியலன்னு. அவர் வரல நினைக்கிறேன், இன்னைக்கு பரவாயில்ல. அத்தனை பேத்துக்கு வனாந்திரத்துல பாலைவனத்துல கத்தர் கொடை பிடிச்சாரா? கொடை பிடிக்கலையா? நைட்டு கொடை பிடிச்சாரா? கொடை பிடிக்கலையா? அதுக்கு ஏசின்னு சொல்லாமா சொல்லக்கூடாதா? சென்ட்ரலைஸ்டு ஏசின்னு சொல்லாமா? என்ன ஏசின்னு சொல்லலாம்? 30 லட்சம் பேத்துக்கு ஏசி போட்ட ஒரே ஒருத்தர் நம்ம ஆண்டவராக தான் இருக்க முடியும். 24/7 hours போட்டார் ஏசி. கறி கொடுத்தாரா? கொடுக்கலையா? தண்ணி கொடுத்தாரா? கொடுக்கலையா? அது சொல்லுங்க. அப்ப வனாந்தரத்தில் என்னதான் நீ கஷ்டப்பட்ட? மணி எடுத்த சோறு. எனக்கு என்ன வேலையே சேருங்க. 41 வருஷம் அந்த பசங்க. ஹலோ, ஒரு பயம் ஒரு வேலை செய்யாது. ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? காலைல போயிட்டு பொறுக்கி கொண்டு வந்து சமைச்சு திங்கிற வேலை. அப்படிதான் வேலை. வேற எந்த வேலையும் செய்யல. அவனுக்கு
இதை போய் அந்த கிறுக்கு பேனுக்கு போய் வனாந்தரத்தை பாடுகளின் ஜீவித்துக்கு ஒப்பிட்டான்னு எனக்கு தெரியல. இந்த வனாந்தர நிலவரத்திலே நின்று விட வேண்டாம். நம்ம இப்ப எங்க போகணும்? சரி, இப்ப கவனிங்க, புரிஞ்சுக்கிட்டே வாங்க. ஒரு சிலருக்கு தான் புரியும், மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். இப்ப நம்ம எங்க போகணும்? வாட் இஸ் அவர் டெஸ்டினி? கானான் இஸ் அவர் டெஸ்டினி. அதுதான் நம்மளுடைய கோல். அங்கதான் போகணும். இப்ப நல்லா கவனிங்க, முக்கியமானது சொல்றேன். என்ன அப்படின்னா, 5ஆம் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல பரீட்சை இருக்குதா இல்லையா? கேள்விக்கு பதில் டக்குன்னு சொல்லுங்க. யாருக்கும் தெரியாதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு பரீட்சை இருக்கா இல்லையா? டெஸ்டா இருக்கா இல்லையா? பரீட்சை இருக்குது. கவனிங்க, செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கா இல்லையா? என்ன பண்ணித்த நீ ஆட்டுறத பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இப்ப பரீட்சை எதுக்காக வைக்கிறாங்க? உன்னை ஃபெயிலாக்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல. எப்படியாகிலும் சரி, ஒரு கேள்வி. நான் மினிஸ்டர், நான் யாரு? பிரைம் மினிஸ்டர். என் மகன் 5ஆம் கிளாஸ் ஃபெயில். என்னதுங்க ஃபெயில்? அடுத்த வருஷம் நான் 6ஆவது படிக்க முடியுமா? சரி, 10th ஃபெயில் அப்படி வச்சுக்கலாமே. ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாம், ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம், நான் ஃபெயில் ஆயிட்டேன். 11th போக முடியுமா? எப்படி மது? பிரைம் மினிஸ்டரோட மகன் ரிசல்ட் ஃபெயில் வந்துருச்சு, போக முடியுமான்னு கேட்டேன். கவனிங்க, வெயிட் பண்ணுங்க. ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லித்தர போறேன். எல்லாம் மனசுல பதிச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு லட்சம் ரூபாய் நீங்க கேட்கறது. இன்னும் சதி மறந்துடா, சதிக்கு அட்வைஸ் பண்ண வச்சுக்கோ. ஒரு சின்ன வசனம் இருக்கு, அதை நான் விட்டுற போறேன். கவனிங்க, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எல்லாரும் காது விட்டு கேட்குறீங்களா? ஏன் ஒரு ஸ்டூடெண்ட் 6ஆம் கிளாஸ் போல அடுத்த வருஷம் எழுதுறேன், அடுத்த வருஷம் ஃபெயில். ஏப்ரல் எழுதுறேன், ஒரு 10th வச்சுக்கலாம். ஏப்ரல் எழுதுறேன் ஃபெயில். இப்ப அக்டோபர் எழுதுறேன் ஃபெயில். ஏப்ரல் எழுதுறேன் ஃபெயில். ஃபெயில். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஏன் 3rd லெவலுக்கு போலன்னா செகண்ட் லெவல்ல பாஸ் பண்ணலன்னு நினைக்கோங்க. செகண்ட் லெவல்ல நம்ம இன்னும் பாஸ் பண்ணலைங்க. செகண்ட் லெவல்ல பாஸ் பண்ணதுக்கு தேவன் வச்ச சின்ன பரீட்சை தெரியுமா? ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாம் சொல்லுங்க, மன்னா டெஸ்ட் சொல்லுங்க. இவ்வளவுதான். சரி, ஏங்க 6ஆம் கிளாஸ் போட்டு தொலைஞ்சா என்னங்க? கவனிங்க, 5ஆம் கிளாஸ் ஃபெயில், 5 தடவை ஃபெயில். இவன் 6ஆம் கிளாஸ் போட்டா என்ன? ஏன் போட மாட்டேங்கிறாங்க? கேட்டுக்கோ, நான் சொல்றேன். 5ஆம் கிளாஸ் கணக்கு எனக்கு புரியலையே, 6ஆம் கிளாஸ் கணக்கு உனக்கு எப்படி புரியும்? அம்மா கவனிங்க, முக்கியமானது. இங்க மியூசிக் எல்லாம் பார்த்துட்டு கூடாது. எவனா கூட்டலாம், சரி கவனிங்க. கவனி, எத்தனை பேருக்கு புரியுது பாருங்க. 5ஆம் கிளாஸ் கணக்கே உனக்கு புரியலன்னா என்ன அண்ணா தர? 6ஆம் கிளாஸ் கணக்கு எப்படி பாஸ் பண்ணுவேன்? எப்படி புரியும் பாஸ் பண்ணது அப்புறம்? முடியாது. 6ஆம் கிளாஸ் பாடத்தை நீ கத்துக்கிறதுக்கு தான் 5ஆம் கிளாஸ்ல உனக்கு பரீட்சை வச்சாங்க. சரியா? பாலும் தேனும் ஓடுகிற, நிரம்பி வழிகிற 10 கோடி ரூபாய்க்கு ராஜா வாக்கிட்டா நீ என்ன செய்வனா? சர்ச்சு போயிட்டு வருவியா? நீ பீச்சில் உட்காந்துட்டு ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க. அதனால 1000 ரூபாய் சம்பளம் இருக்கும் போது நீ கத்துக்க வேண்டிய பாடத்தை கத்துக்கிட்டா உன்னை 10 லட்சங்களுக்கு அதிபதியாக கத்தர் மாற்றுவார். இங்க 1000த்துல நீ உண்மை இல்லைன்னா நீ பல கோடிகளுக்கு அதிபதியாக்குறனே, அங்க நீ தடுமாறிடுவ. அதனால
இந்த செகண்ட் லெவல்ல நீ பாஸ் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த செகண்ட் லெவல் என்ன ஆகுதுங்க? இன்னைக்கு மண்ணால இன்னைக்கு எடுத்துக்கோப்பா. இவங்க கேட்கல, நிறைய சேர்த்து வச்சான். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். 2 காரணம். நாளைக்கு வராட்டின்னா ஜெயந்தி மாதிரி இருக்கிற ஒரு ஆளு நாளைக்கு வேலை சேர்த்துக்கு இன்னைக்கே சேர்த்து தண்ணி ஊத்தியா தின்னு புள்ளான்ட்டு அது வேற. ஆனா மெயின் என்னன்னா நாளைக்கு ஒரு வேலை வராட்டினா அதத்தான் கர்த்தர் சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை கற்றுக்கொள்ளும்படிக்கு உபாகம் 8 வந்துருங்க. இதோட சேர்ந்து உனக்கு அட்வைஸ் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 1 இருந்து வாசிங்க. 8ல 1 இருந்து. நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாய் இருப்பீர்களாக. நிப்பாட்டுங்க. மது இந்த வசனத்துல கானான் தேசம் பரலோகம் அல்லங்கிறது ஒரு பாயிண்ட் வருது. நம்ம தான் பைபிள் கொண்டாடுறது கிடையாது. செல்போன்ல கூட உங்களால் பைபிள் ஏற்ற முடியாதா? உனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா? ஒரு இங்கிலீஷ் பைபிள் ஏற்ற முடியாதா? ஏத்தலாம ஏற்ற முடியாதா? இதுல இந்த வசனத்திலிருந்து கானான் தேசம் பரலோகம் அல்ல என்பதற்கு இதுல ஒரு குழு இருக்கு. கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களாக, ஜாக்கிரதையாக இருப்பீர்களாக. சொல்லுங்க பார்க்கலாம். இதை வச்சு எப்படி கானான் தேசம் பரலோகத்தை காட்டலன்னு சொல்லலாம்? சரி, கொஞ்சம் கஷ்டமே நான் சொல்றேன். நான் சொல்றது சரியான்னு மாத்திரம் சொல்லுங்க. 2 வார்த்தை வருது பாருங்க. நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து. சொல்லுங்க. சார் புரியுதா பாருங்க. பிரவேசித்து. அடுத்த வார்த்தை அதை சுதந்திரிக்கும்படி. எப்படிங்க? 2 வார்த்தை வருதா? என்ன வார்த்தை? பிரவேசித்து சுதந்திரித்து. பிரவேசித்து. நீ பரலோகத்தில் போய் எதை பிரவேசிச்சுட்டு எதை சுதந்திரிக்க போற? அர்த்தம் புரியுதா பாருங்க. கானான் பரலோக தேசம்னா, பரலோக ராஜ்யம்னா, பரலோகம்னா நீ பரலோகத்துக்குள்ள பூந்துக்கிட்டு வேற என்ன சுதந்திரிக்க போற? சொல்லுங்க. புரியுதா புரியலையா? பிரித்திவி புரியுதா புரியலையா? என்டர் ஆகிறது வேற, இன்ஹெரிட் பண்றது வேற. 2 டேர்ம் இந்த கர்த்தர் பயன்படுத்துறாரு. உள்ள போயிட்டு அதை எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. உள்ள போயிட்டு எடுத்துக்கோங்கிறாரு. நீ பரலோகத்துக்கு உள்ள போயிட்டு எதை எடுக்க போறேன்னு நான் கேட்கிறேன். புரியுதுங்களா? அடுத்த வாரம் அதை பத்தி தெரியலன்னு சொல்லக்கூடாது. இது முக்கியமானது. திரும்பவும் சொல்றேன். 99,999 பாஸ்டர்ஸுக்கு தெரியாது. இது அத்தனை பேரும் கானான் தேசத்தை பரலோகம் நினைச்சிட்டு இருக்கிறோம். அங்க ராட்சசம் இருக்கிறான்னு சொன்னா யோசிக்கிறது கிடையாது. அங்க யுத்தம் இருக்குன்னு சொன்னா யோசிக்கிறது கிடையாது. அங்க மழை பெய்யுதுடான்னு சொன்னா யோசிக்க மாட்டேங்கிறாரு. உன் தேசத்துல ஏற்ற காலத்துல மழை பெய்யுதுங்கிறாரு. அங்க இருக்கியா மழை? பரலோகத்துல அது ஆசீர்வாத மழையா இருக்கட்டும், அது வெங்காய மழையா இருக்கட்டும், அங்க இருக்கியா மழை? நீ நான் இன்னொரு வருஷம் சொல்ற பாருங்களேன். நான் கொடுக்க போற தேசத்துல நீங்கள் தீர்க்காயுசா இருக்கும்படிக்கு, நீடித்திருக்கும்படிக்குங்கிறார்.
அப்ப பரலோகத்துல போய் குறைச்சல் இருக்கு பாருமா. அப்புறம் இருக்கு இந்த வார்த்தை, அப்புறம் இருக்கு இந்த வார்த்தை நீடித்திருக்கும்படிக்கு என் வசனத்தை கைக்கோள். அப்ப பரலோகத்துல ரொம்ப நாள் இருக்கிறதுக்கு இப்ப இருக்கு வசனம் எனக்கு. ஒன்ஸ் உள்ள போயிட்டா அவ்வளவுதான். ஜெயந்தி உனக்கு புரியுதா? அடுத்து வாங்க, ரெண்டாவது வசனம் செய்யுங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த முடிக்கும், நம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. பாருங்க, இப்ப அவரு சோதிச்சாரு. என்னப்பா சோதிச்சாரு? என் வார்த்தையின்படி நடப்பியா நடக்க மாட்டியா? நம்பர் 1. நம்பர் 2 சொல்றாரு சோதித்து. ஒரு நிமிஷம், இந்த பழம் இனிக்குமா புளிக்குமான்னு எப்படி தெரியும்? கர்த்தருக்கு சாப்பிட்டு பார்த்தா சொல்லணுமா? இல்ல. அவரையே நம்மள சோதிக்கணும்? என் கேள்வி புரிஞ்சுக்கோங்க. அவர் சர்வ ஞானினா சோதிச்ச பிறகுதான் அவருக்கு தெரியுதுன்னா, புரியுதுங்களா? He cannot be omniscient. It is contradicting that point. omniscientங்கிற பாயிண்ட் இது கான்ட்ராடிக்ட் பண்ணுது. தேய்ச்சி பார்த்து தான் கர்த்தர் சொல்லணும்னா அவர் சர்வ ஞானி அல்ல. சரியா? அப்படியே நம்ம சோதிச்சாரு. அதுலயே அர்த்தம் சொல்றாரு, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. உன் இருதயத்தில் உள்ளதை நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பண்ற தப்பு என்ன தெரியுங்களா? நான் ரொம்ப யோக்கியம், நான் ரொம்ப உத்தமம், நான் எந்த ஆம்பளையும் நிமிர்ந்து பார்க்க மாட்டேன், நான் எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டேன், நான் பொய்யே சொல்ல மாட்டேன், நான் திருடவே மாட்டேன், நான் அப்படி ஆக்கும் நீ இப்படி ஆக்கும். நீ உன்னைய பத்தி ஒரு படம் போட்டு வச்சிருக்க, நீ உன்னை குறிச்சு ஒரு படம் போட்டு வச்சிருக்கிறமா ஐயா. நீ ஒத்து தொழவே மாட்டேங்கிற. சரி, எப்படின்னு புரிய வைக்கிறேன். எப்படி இந்த அம்மா தூங்குறேன்னு சொன்ன சொல்லிச்சு, இந்த அம்மா கண்ணதாங்க மூடிட்டு இருந்தேன். ஒருத்தன் ஏசுகிட்ட வந்து, ஆண்டவரே நீங்க சொன்ன எல்லாம் நான் செஞ்சுட்டேன், அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டான். இங்க பாடுறான், நீங்க பைபிள் சொன்ன எல்லாத்தையும் நான் வேற என்ன செய்யணும், நான் பரலோகத்துக்கு வரட்டு வேற என்ன செய்யணும்னு கேட்டான். அவர் ரிஜெக்ட் பண்ணல, ரெஃப்யூஸ் பண்ணல, டினை பண்ணல, அப்போஸ் பண்ணல. வெரி குட், இன்னும் ஒன்னே ஒண்ணு செய்யினார். என்ன? உனக்கு இருக்கிறதெல்லாம் வித்து தர்த்தனம் கொடுனார். அவன் பெரிய பணக்காரனா இருந்தால் மனம் மடிவாகி திரும்பி போனான். இவரு என்ன சொன்னாரு? இந்த ஒண்ணுக்கே நின்று கீழ்படியில நீ என்ன சொல்ற? அப்ப இவன் இருதயம் இவனுக்கே தெரியல. இவன் நினைச்சிட்டு இருக்கிறான், இங்க இருக்கிற அழகத்தை பாருங்க ரொம்ப யோக்கியம் நினைச்சிட்டு இருக்கிறான். அதான் விஷயம். நம்ம யோகிதை நமக்கு தெரியலைங்க. நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுங்க, 24 கேரட் தங்கம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப கர்த்தர் சொன்னாரு, வீட்டை வித்து ஏழைகளுக்கு கொடுப்பாங்க, சொத்தெல்லாம் வித்து ஏழைகளுக்கு கொடுனாரு. திரும்பி பார்க்க ஒரே ஓட்டம் ஓடிட்டான். நான் என்ன சொல்ல வரேன்? உன் இருதயத்தில் உள்ளதை நான் என்ன சொல்ல வரேன் கேளுங்க திரும்பவும். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறிஞ்சிட்டா செகண்ட் லெவல் பாஸ் பண்ணிடலாம், தேர்ட் லெவலுக்கு போயிடலாம்னு சொல்ல வரேன். இல்லைன்னா நீ செகண்ட் லெவல்ல உட்காந்துட்டு இருக்கணும். புரியுதா புரியலையா? இப்ப வனாந்தரத்தை பத்தி கர்த்தர் பேசுறாரு. நான் மனசுல சொல்றது இப்ப கானான் தேசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அங்க போகணும்னா வனாந்தரத்தை கடந்தாதான் எங்க போக முடியும்? தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் எனஃப். அங்க போகணும்னா தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் எனஃப் நீங்க கிராஸ் பண்ணி ஆகணும். அப்ப வனாந்தரத்தை பாஸ் பண்ணணும்னா இங்க கர்த்தர் என்ன சொன்னார்னா, உன் இருதயத்தில் நீ அறியும்படிக்கு நான் உன்னை சோதித்தேன் இந்த 40 வருஷ காலமாக. சரியா? ரைட். இப்ப 3வது வசனம் வாசிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி. இதுதான் எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல, நானும் கொஞ்சம் யோசிச்சுதான் பதில் சொல்லணும். எல்லாரும் கவனிங்கம்மா, சொல்லுங்கக்கா. ஜெயந்தி நீ சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல என்னைக்கு எங்க பசியா இருந்தாங்க? என்னைக்காவது மழை மண்ணா பையாம போயிடுச்சா? சொல்லுங்க. இவர் பேசுறது
வனாந்தரத்தை பத்தி பேசுறார். இந்த 40 வருஷ அளவும் வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, என்னதுங்க, மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாரினால் உன்னை போஷித்தார். இப்ப கவனி, இப்ப எங்க பாயிண்ட்டுங்க, இப்ப கவனிங்க. மனுஷன் உயிர் வாழத்துக்கு மண்ணா முக்கியமா இல்லையா? சோறு முக்கியமா இல்லையா? பணம் முக்கியமா இல்லையா? இப்ப கர்த்தர் சொன்னாரு, சோத்தை விட என் வார்த்தை முக்கியம். என்ன முக்கியம்? நாளைக்கு சேர்த்து வைக்காதன்னா சேர்த்து வைக்க கூடாது. நாளைக்கு சேர்த்து வைக்காத, நாளைக்கு பொறுக்காதனா பொறுக்க. உனக்கு சிரிப்பு தாங்கல இல்லையா? பேய் அப்படிதான் பேசுவான் உனக்கு. நீ ஏன் வனாந்தத்து நிலவரத்துக்கு வர? நான் காணாந்தாச நிலவரத்துக்கு நான் போயிட்டு இருக்கிறேன். 10 ஜென்மத்துக்கு நீ உட்கார்ந்து திங்கிற அளவுக்கு வரணும். அதுதான் காணாந்தாசனுடைய அனுபவம். டெய்லி சோத்துக்கு டெய்லி பொழைக்கிற பொழப்பு நீ வனாந்தத்தில் இருந்துட்டுக்குன்னு அர்த்தம். என் புருஷன் சேர்த்தாலும் நான் சேர்த்தாலும் என் 10 தலைமுறைக்கு நான் சொத்து வச்சிருக்கிறேன்னு சொல்ற பத்தியா? அதுதான் காணாந்தாச அனுபவம். அந்த அனுபவத்துக்கு போகணும்னு நான் பேசிட்டு இருக்கிறேன். அந்த அனுபவத்துக்கு போறதுக்கு தான் இப்ப இந்த அனுபவத்தின் மூலமா தேவன் நடத்துறாரு. அப்ப இந்த அனுபவம் என்ன சொல்லுது? இந்த அனுபவத்தில் என்ன வாய்ச்சோம்? நாளைக்கு சேர்த்துக்காதான் கர்த்தர் சொன்னா சேர்த்து வைக்காது, கொடுத்துருன்னு சொன்னா கொடுத்துரு. என்ன பாடம் கத்துக்கிற? அப்பத்தினால் மாத்திரம் நீ படைச்சிட முடியாது. அப்ப சோறு முக்கியமா, பணம் முக்கியமா, என் வார்த்தை முக்கியமா இங்க கத்துக்கிட்டாதான் உன்னை கோடி சொன்னா கர்த்தர் மாற்றுவார். இல்லன்னா நீ கோடி சொன்னாங்களா நீ கத்தரிட்டு போயிடுவ பின்னாடி. ஆமா, பணம் வரத்துக்கு சுலபமான வழி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அண்ணா தரக்கு 10 கோடி ரூபாய் பிசினஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டா ஆராணிக்கு வருவாரா? வாரம் என் வீட்டுக்கு வாங்க பாஸ்டர், என் ஆபீஸ்க்கு வந்துருங்க, அங்க ஒரு பெரிய ஏசி சர்ச் போடுறேன், அங்கேயே நடத்துங்க, நான் வரமாட்டேன். டைம் இல்ல. அடுத்து இந்த வசனத்துக்கு நீ போயிடக்கூடாதுன்னா இங்கேயே இந்த பாடத்தை கத்துக்கோப்பா. அப்பதான் அந்த பாடம் உனக்கு கதைக்காகும். 5ஆம் கிளாஸ் மேத்ஸ் புரிஞ்சாதான் உனக்கு 6ஆம் கிளாஸ் மேத்ஸ் புரியும். உனக்கு 6ஆம் கிளாஸ் படிக்கணும் ஆசையா இருக்கு, 5ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண மாட்டியான்னு கர்த்தர் கேட்கிறாரு. மனுஷன் இதை என்னை கத்துக்க முடிக்கிறீங்களோ அன்னைக்கு தாங்க நீங்க கானானுக்கு போக முடியும். நான் சொல்லலைங்க, சுப்லட்சுமி அக்கா புரியுதா புரியலையா? மனுஷன் 54 மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை நீ அறியும்படிக்கு இந்த 40 வருஷ காலம் நீ வனாந்தரத்தில் கொண்டு வந்தேன். இந்த கன்றாவை நீ கத்துக்கிட்டா நீ ஏன் 40 வருஷம் உட்கார்ந்துட்டு இருக்கிற? ஹலோ, இதை ஏன் நீ கத்துக்கூடாது? மனுஷனுக்கு அப்ப முக்கியம் தான், அதை விட வார்த்தை முக்கியம். மனுஷனுக்கு பணம் முக்கியம், அதை விட வார்த்தை முக்கியம். இதை என்னைக்கு நீங்க கத்துக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் நீங்க எங்க போக முடியும். இல்லன்னா நீங்க இந்த பாடத்தை கத்துக்கலன்னு அர்த்தம். சரியா தப்பா? இந்த பாடத்தை கத்துக்காம 2ஆம் கிளாஸ் பாஸ் பண்ண எப்படி 3ஆம் கிளாஸ் போக போறீங்க? எப்படி போக போறீங்க? போக முடியாது. சரி சரி, 10 வாசிங்க. அப்படியே அதில் தொடர்ந்து போகுது. அதுல 10ஆவது வசனம் இதெல்லாம் சொல்றாரு. நீ போற ஊர் எப்படிப்பட்ட ஊருன்னு மேல சொல்லிட்டாரு. புரியுதுங்களா? 9ஆவது வசனம் வாசிங்க. 8 கூட வாசிங்க. எல்லாம் நல்ல வசனம் தான், எல்லாமே நல்லா இருக்குது. கேட்கறதுக்கு படிக்கிறதுக்கு நல்ல தேசம். சரி, 7ல இருந்து வாசி. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அந்த நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். நல்லா கவனிங்க, ஒரு ஆமெனாவது சொல்லுங்க. உன்னை அந்த நல்ல தேசத்துல, நான் சொன்னேனே அந்த மோர் தென் எனஃப், அந்த தேசத்துக்கு நேராக உன்னை கொண்டு போக போகிறார், உன்னை பிரவேசிக்க பண்ணுகிறார். வாசிங்க. அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அப்ப தண்ணிக்கு பஞ்சம் இல்லாத தேசம், கேரளாவை விட நல்ல தேசம். வாசிங்க. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாதமான தேசம். ராமன் சொல்லுங்க. ஒண்ணு கூட உங்களுக்கு குறைவுபடக்கூடாது. நல்லா நான் வச்சுக்கோங்க.
ஒண்ணு கூடனா ஒண்ணு கூட தான். ஒண்ணு கூட உங்களுக்கு இல்ல அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அதான் கானான் தேசம். ஒண்ணு கூட இல்லைன்னு இருக்கக்கூடாது. புரியுதா புரியலீங்களா? ஒன்றுக்கும் என்னது ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான வாசிங்க. அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். சரி வாசிங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். கவனிங்க, அவங்க அம்மாவை அடிக்கணும், அவங்க அம்மாவை திட்டணும், 3 பேர்த்தையும் உட்கார வச்சுட்டு கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்கிறீங்க. கவனிங்க, கானான் தேசத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்னும் தரவே இல்லை, ஆனா கர்த்தர் சொன்னாரு அந்த நல்ல தேசம் கொடுத்த. என்ன சொன்னாரு? இன்னும் போகவே இல்லை. இவர் சொல்றாரு இங்க உட்காந்துக்கிட்டு, நான் உங்ககிட்ட கொடுத்த. கவனிங்க, the land that I have given unto your hand, நான் கொடுத்துட்டேன், நான் கொடுத்த சரி, கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை இன்னும் ஊருக்கே போல. ஊருக்கே இப்ப என்ன சொல்றாரு? தேங்க்ஸ் சொல்ல சொல்றாரு. இன்னும் கல்யாணமே ஆகல, கல்யாணம் நல்லபடி ஆனதுக்காக இன்னும் பிள்ளையே பிறக்கல, என்ன சொல்லுமா? இன்னும் வீடே கட்டல, இன்னும் செல்போனே வாங்கல, நான் கொடுத்த அந்த நல்ல செல்போனுக்காய் ஸ்தோத்திரிக்க கடவாய், நான் கொடுத்த நல்ல ஃப்ரிட்ஜுக்காய் ஸ்தோத்திரிக்க கடவாய், நான் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களுக்காய் ஸ்தோத்திரிக்க கடவாய். சரி, இப்பதான் சதிக்கும் பிருத்திவிராஜுக்கும் அட்வைஸ் வந்து எல்லாத்துக்கும் அட்வைஸ் உங்க 2 பேரும் சொல்றேன். 11 உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமற் போகாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. சரி, ஊருக்கு போறதுக்கு முன்னாடி சொல்லி அனுப்புறாரு. இந்த கல்யாணம் ஆகிற பிள்ளைகளுக்கு கர்த்தரை கேளுங்க. கல்யாணம் வரைக்கும் கோயிலுக்கு வருதுங்க, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் தான் கோயில். நான் பார்த்திருக்கிறேன், 2 வருஷம் 3 வருஷம் தான் கட்டாது, 3வது வருஷம் யார் தெரியுமா வரும்? என் சர்ச்சுக்கு வருது, டெல்லியில் இருந்தாலும் போன் பண்ணுது. என்னன்ட்டு, அண்ணே தாங்க முடியல. எது தாங்கல? வேதனை தாங்க முடியல, நல்ல தூக்கம் தூங்கி எத்தனையோ வருஷம் ஆச்சு, நான் சாகறேன், என் புருஷன் முன்ன லட்டு மாதிரி வச்சிருந்தவன் என்னை வந்து வெறுத்து தள்ளுறான். அதுக்கெல்லாம் காரணம் இதுதான். உனக்கும் சொல்றேன் சரி, இன்னைக்கு அழுவாச்சே நான் 1% கூட நம்பல, 1% கூட நான் நம்பல, 1.0001 கூட நான் நம்பல உன் அழுவாச்சிய. கொடுத்ததுனால நீ ஸ்தோத்திரம் சொன்ன, கொடுக்காட்டி நீ அழுதிருந்தனா நீ விசுவாசி. கொடுத்ததுனால நீ அழுத பத்தியா, நீ விசுவாசியே கிடையாது அப்படின்னு போன வாரம் பிரசங்கம் பண்ண. கையில உன் காயங்களை கண்டு உன் விரலிலே உன் காயங்களிலே என் விரலை போட்டு உன் விழாவிலே என் கையை போட்டால் ஒழிய நான் உன்னை விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னான். யாரு? தோமா. கர்த்தர் சொன்னார், அவிசுவாசியா இராமல் அவிசுவாசமா இல்லாமல் விசுவாசமா இரு சொல்லல, அவிசுவாசியா இராமல். ஏன் போட்டா தான் நம்புவேன்னு சொன்ன பத்தியா? கல்யாண பத்திரிக்கை முடிஞ்சா தான் கல்யாணம் சொல்லிட்டு நீ புது வருஷம் வராம இருந்த பத்தியா? அதனால உன் அழுவாச்சி எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு அவிசுவாசிலும் கேடுகட்ட அவிசுவாசியா நீ இருக்கிறன்னு வசனம் சொல்லுது. உன் நன்றிய வாயில சொல்லாத, உன் புருஷனை ரட்சிப்புகள் நடத்தி எங்க இருந்தாலும் சாகர வரைக்கும் ஆராதனைக்கு போறன்னு இன்னைக்கு பொருத்தனை பண்ணி தடுத்துட்டு போ.
அதைத்தான் கர்த்தர் 11 சொன்னார். வாசி. உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. 11 அதோட போதும். உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு. நான் கேட்கிறேன், உயிர் போற வரைக்கும் சதியோ பிருத்திவிராஜோ ரட்சிக்கப்பட்ட எவனோ கடவுளை மறக்க முடியுமா? என் கேள்வி பதில் சொல்லு. அப்புறம் எப்படி மறக்காது சொல்ற? எப்படி கர்த்தரை மறப்ப? நாயும் இருக்கிறது நீ மறந்துடுவியா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய வார்த்தையை மறந்துடாத, கர்த்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை மறந்துடாதன்னு அர்த்தம். இங்க 1000 ரூபாய் தசமமாக தர வேண்டியது, 10 லட்ச ரூபாய் சம்பாதிச்ச உடனே அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு, மறந்துடாத. அங்க போன உடனே மறந்துடாத. நீ மறக்க மாட்டேன்னு இங்கேயே பிரச்சனை பண்ணிட்டா நீ அங்க போயிடுவ. அங்க போய் மறந்துடாத. நான் உன்னை பிரவேசிக்க பண்ண போகிறேன். உட்கார்ந்து இருக்கிற உங்களை நீங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் ஒரு சிலரை கர்த்தர் ஐஸ்வர்யங்களை மாற்றப் போகிறார். நான் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக சோதரிக்க கடவுள் கைகளை தடுங்க, சோதரை சொல்லி நான் கொடுத்த அந்த நல்ல ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கைக்காக தேவனை சோதரிக்க கடவுள். அந்த ஸ்தானத்துக்கு போன உடனே என்ன நீ மறந்துடாத. அழுதுகிட்டு சாட்சி சொல்ல முடியாம சொன்னியே, அதை மறந்துடாத. மறந்துட்டு 2013 ஜனவரி திருவிருந்துக்கு வான்னு சொன்னா, புது வருஷத்துக்கு வான்னு சொன்னா, அண்ணே நான் என்னன்னே செய்வேன், ரொம்ப பிஸியா இருக்குது, எங்க மாமியார் மாமனார்ல பார்க்க போகணும், மச்சாண்டார பார்க்க போகணும், கொழுந்தனார இதை பார்க்க போகணும், அதை பார்க்க போகணும் சொல்லக்கூடாது. திருவிருந்துக்கு ஏமா வரல? எங்க சின்ன கொழுந்தனாருக்கு வந்து முதுகுல கட்டி வந்துருச்சுங்க, கட்டிக்கு மருந்து போட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. இந்த அழுவாட்சியை வாழ்க்கையில காட்டுங்க. அவரை மறந்துடாதீங்க. உங்களை இன்னும் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்க இன்னும் காணாம தேசத்துக்குள்ள வரல. கடந்த வாரம் சொன்னேன், 5000 சம்பளம் தேவ சித்தம் அல்ல, 50,000 சம்பளமும் 5 லட்சமும் உன் அறிவை ஒருத்தன் விலைக்கு வாங்கி உன்னை அடிமையாக்கி அதன் வரக்கூடிய பல லாபத்துல உனக்கு பிச்சை போட்டு உன்னை அந்த கம்பெனியில் வேலைக்கு வச்சிருக்கான். நீ அபிஷேகம் பெற்றவனால இருந்தோம்னா நீ வாளா இருக்கக்கூடாது, நம்ம யாரா இருக்கணும்? தலையா இருக்கணும். இல்லைங்க எனக்கு வந்து கோழிப்பண்ணில் இருக்கிற கறிக்கோழி மாதிரி குண்டா இருக்கிற போது 3 வேளைக்கு சோறு வருதுன்னு சந்தோஷப்பட்டா சந்தோஷப்படுங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் முதல்ல நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம். ஏன் நிரம்பி வழிகணும்னு கொரிந்தியர்ல சொல்லியிருக்காது, அப்ப என்னைக்காக சொல்லுகிறேன். அப்பதான் நீ தான தர்மம் பண்ணுவியான், அப்பதான் நீ ஏழைகளுக்கு உதவி செய்வியான், அப்பதான் நன்மையான காரியங்களை செய்வியான். எப்ப? நிரம்பி வழியணுமா? நிரம்பி வழியணும். ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அதை இன்னொரு டைரி எழுதி வச்சிருக்கிறேன். உபாகமத்தின் புத்தகம்னா 29 நினைக்கிறேன், எடுங்க. சாரி, லேவியராகமம் 26:10. 26:10 வாசிங்க. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். கவனிப்போம் பாருங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி சொல்லுங்க. என்ன கோயில் அப்புறம் பரட்டுவ. லேவியராகமம் 26:10 கவனி. நீ எடுக்கிறதுக்குள்ள உனக்கு நீ சதிகார பிள்ளைய எடுத்துட்டு போறது. இங்க கவனி ஆசிமா. பழையது இல்ல இல்ல புதிய எல்லாரும் சொல்லுங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி. எல்லாரும் சொல்லுங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். பழைய ஓட்ட மிஷின் ஃப்ரிட்ஜ் எல்லாம் தூக்கி கடாசு சொல்றார் கர்த்தர். ஏன்னு சொன்னா புது ஆசீர்வாதம் நான் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஃப்ரிட்ஜ் எடுத்து சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சொல்றார். ஏன் பழச தலை சொல்ல தெரியுமா? அந்த காரணம் இருக்குது.
புதுசு வைக்க இடம் இல்லை. அதோ புதுசு வைக்க சார் நீங்க அடுத்து குதிரையில கட்டி வச்சிருக்கீங்க சார். அந்த குதிரை காலையாகிறதுக்குள்ள என்ன வந்துருச்சு? புதுசு வந்துருச்சு. ஆமாம் வாசம்ல போன மாசம் அந்த வாசனம் வாசிக்கலையா? அறுப்பு காலம் முடிக்கிறதுக்குள்ள விதைப்பு காலம் வந்திருக்கான். விதைப்பு காலம் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. இது என்னங்க அது? எவ்வளவு நிலம் இருந்தா எவ்வளவு விதைச்சா நீ விதைச்சு முடியறதுக்குள்ள நீ ஏற்கனவே விதைச்சது விளைஞ்சு வந்துருச்சான். அதை அறுக்கு முடியறதுக்குள்ள விதைக்கிற காலம் வந்துருச்சான். ஹலோ எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதுலயே 3வது வசனம் தான் சொல்லுது. லேவியராம வாசிங்கள அதுல 3வது வசனம் தான் வாசிங்களா? வாசிங்க. நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் திராட்சைப்பழம் பறிக்கும் கோரைப்பு காலம் இருக்கும், விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் இருக்கும். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். சரி ரைட்டு. ஆமோஸ் 9:13 வாசிங்க. ஆமாம் இல்லை எனக்கு அதான் ஆமாஸ் 9:13 நான் வச்சுக்கோங்க. 9:13 இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்சை பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டுங்க. நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உழுகிறவன் யாரை பிடிப்பானோ? இவருக்கு உழுகுறாங்க வேலை. இவருக்கு அறுக்க விட்ட போனா இவன் உழுது முடிக்கிறதுக்குள்ள என்ன வந்துருச்சான்? உழுதெல்லாம் அறுக்கிறதுக்கு ஆயத்தமாகிவிட்டபடியால் உழுகிறவன் அறுக்கிறவனை பார்க்கிறான், அறுக்கிறவன் உழுகிறவனை பார்க்கிறான். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். கைகளை தட்டி என்று சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம். இதாங்க பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தின் அனுபவம். இந்த தேசத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். பெரிய மந்திர தந்திரம்லாம் இல்ல. எந்த டெஸ்டும் நீங்க பாஸ் பண்ண வேண்டாம், பயப்படாதீங்க. பாஸ் பண்ணணும். எல்லாத்தோட பெரிய டெஸ்ட் என்ன தெரியுங்களா? நாளைக்கு மன்னா பெய்யும். நாளைக்கு என்னை அழைத்த கர்த்தர் நாளை போஷிப்பார். இந்த மன்னா வருதோ வரலையோ என்னை கர்த்தர் போஷிப்பார். இந்த வேலை எனக்கு இருக்குதோ இல்லையோ கர்த்தர் என்னை போஷிப்பார். இந்த 2 கை 2 கால் எனக்கு இருக்குதோ இல்லையோ கர்த்தர் என்னை போஷிப்பார். நான் என் சம்பளத்தை நம்பல. சம்பளம் அவசியம் தான், வேலை அவசியம் தான், அறிவு அவசியம் தான். ஆனா நான் அதை நம்பல. மனுஷன் சம்பளத்தினால் மாத்திரமல்ல, வேலையினால் மாத்திரமல்ல, நான் ஆராதிக்கிற என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தான். எனக்கு சம்பளத்தோட என் தேவனுடைய வார்த்தை பெறுவது. என்னை அழைத்த தேவனை நடத்துவார். என்னை அழைத்த தேவனை நடத்துவார். இந்த விசுவாசம் என்னை நிச்சயமா கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தர் சொன்னார், நான் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரிக்க கடவாய். நான் கொடுத்து விட்டேன், இப்பவே தேங்க்ஸ் பண்ணிரு. நான் கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக நீ ஸ்தோத்திரிக்க கடவாய். அங்க போய் உட்கார்ந்துகிட்டு நல்லா புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தரை மறந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையார். பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நிறைவான அனுபவத்துக்கு நேராக கர்த்தர் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார். வனாந்தரத்தை பாடுகள் சொல்லி பிசாசு நம்மளை ஏமாத்தி ஒரு செல்போனுக்காக 25 வருஷம் ஏமாற வச்சு கெஞ்ச வச்சு ஒரு செல்போனை வாங்கினது என்னமோ ஒரு பெரிய இமயமலை ஏறி இறங்கின மாதிரி ஒரு பெரிய ஒரு சாதனை சாதித்தது போல ஒரு பிசாசு ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறான். செல்போனை தூக்கி தலையை சுத்தி எரிஞ்சிட்டு வேற ஏதாவது கத்தட்ட கேளுங்க. இதை விட பெருசா கேளுங்க. புருஷன்கிட்ட கேட்காதீங்க, கத்தட்ட கேளுங்க. உங்க புருஷனோட கத்தர் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரை பார்க்க நம்மில் இருக்கிறவர் பெரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். If you say your God is great, then why should not you expect great things from God? Why shouldn't you attempt great things for God? என்று வில்லியம் கேரி கேட்டார். பெரிய தேவன் என்று சொல்லுகிறாயே, எந்த பெரிய காரியத்தை தேவனிடத்தில் கேட்டாய்? பெரிய தேவன் என்று சொல்லுகிறாயே, எந்த பெரிய காரியத்தை நீ சாதித்தாய்? செல்போன் வாங்கினதான் பெரிய தேவனா?
கார் கேளுங்க, இந்த வருஷத்துக்குள்ள கார் வாங்கிடுவாங்கம்மா, புது வருஷத்துக்குள்ள கார் வாங்கிடுவாங்க. மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் பவனி வரும்போது சொன்னார், ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. அந்த காலத்தில் ராஜா போறதா அந்த கழுதை, சும்மா ரோட்ல போற கழுதை கிடையாது, இது டிரான்ஸ்லிட்டரேஷன். இது குதிரைக்கு அடுத்த ஸ்தானத்துல அவங்க வச்சிருந்தாங்க, பிரயாணத்துக்கு அவங்க அந்த காலத்துல தான் பயன்படுத்தினாங்க. அப்ப கர்த்தர் எந்த கழுதையை கேட்டாரு? ஒருவனும், சொல்லுங்க, ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதை. நான் சொல்லட்டுங்களா தேவ சித்தத்தை? செகண்ட் ஹேண்ட் கார் இல்ல, பிராண்ட் நியூ கார் வாங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவனும் ஒரு காரும் ஓட்டிடாத ஒரு கார். இந்த முஸ்லிம் ஒரு அப்படி ஒரு கார் வச்சிருக்கூடாதியா? இதாங்க தேவ சித்தம். பிச்சைக்காரர் கிடையாது. ஏசு ஏதோ ஒரு கழுத்து கல்ல, ஏதோ ஒரு கல்ல கிடைக்கும் தூக்கிட்டு வாயில உட்காந்துட்டு போறேன்னு சொல்ல இல்லப்பா, நான் போறேன். கழுவியா இருந்தாலும் சரி, இது காரா இருந்தாலும் சரி, ஏரோப்ளேன் இருந்தாலும் சரி, ஒருவனும் ஒரு காலம் ஏறுகிறாத கழுவி எனக்காக வைத்துக் கொண்டு வா. விசுவாசிங்க, மறுபடியும் சொல்றேன், விசுவாசம் தான் திறவுகள். நீ ஆடுறது, அபிஷேகம் பண்றது, அந்நிய பாஷை பேசுறது, இதெல்லாம் பிசாசு கண்ணை கட்டி ஏமாத்தத்துக்காக பண்ற மாயவித்த வேலை. அதெல்லாம் கிடக்கட்டும். நீ என்ன சாதிச்சன்னு தெரிஞ்சு உண்மைப்பார். ஆடுன வேலை சாதனை. உன் வாழ்க்கையில் ஆட முடியாத காரியத்தை எதை அசைத்தாய்? வறுமையை அசைத்து விட்டாயா? வியாதியை அசைத்து விட்டாயா? உன் உடம்பு அசைத்து சந்தோஷப்படுறியே? உன் பிரச்சனையை அசைச்சிட்டியா? நாலாம் கிளாஸுக்கு போகாததுக்கு கர்த்தர் காரணம் கிடையாது. 3ஆம் கிளாஸ் நீ இன்னும் பாஸ் பண்ணலன்னு கர்த்தருடைய ஆவியானவர் வருத்தப்படுகிறார். 4ஆம் கிளாஸ்ல போட்டுடலாம், தப்பே கிடையாது. நீ 4ஆம் கிளாஸ்ல நீ பாஸ் பண்ண மாட்ட. 4ஆம் கிளாஸ்ல நீ வந்துருவ, அது உனக்கு கேவலம் இல்லவா? உனக்கு பொண்ணும் கொடுத்து பொருளும் கொடுத்து நீ சமாதானம் இல்லாம வாழ்ற வாழ்க்கை உனக்கு தேவையா? பொன் முக்கியம் இல்ல, பொருள் முக்கியம் இல்ல, கர்த்தருடைய வார்த்தை முக்கியம் என்பதை நீ படித்துக் கொள்ள வேண்டாமா? அதுக்குதான் இந்த வனாந்தரத்தின் பாதை. கர்த்தருடைய வார்த்தை முக்கியங்க. வளைய போடு, நான் போடுறேன் ஆண்டவரே. மண்ணால நாளைக்கு சேர்த்து வைக்காத, நான் சேர்த்து வைக்கிறேன் ஆண்டவரே. நாளைக்கு சேர்த்து வச்சுக்கோ, 2 மணி நேரம் எடுத்துக்கோ, எடுத்து வச்சுக்கிறேன் ஆண்டவரே. எடுத்து வைக்காதன்னு சொன்ன அதே ஆண்டவர் தான் 5ஆவது நாள் 2 நாளா எடுத்து 5ஆவது நாள் சொன்னார். 6ஆவது நாள் அன்னைக்கு 2 மணி நேரம் எடுத்து வச்சுக்கோ. இல்லைங்க, இப்போ 5 நாள் எடுக்காதன்னு சொன்னீங்க. ஆமாங்க, இப்ப நான் சொன்ன எடுத்து வச்சுக்கோ, 2 நாளைக்கு வேண்டிய ஆகாரத்தை எடுத்து வச்சுக்கோ. வார்த்தை வார்த்தை அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைத்தான் என்பதை நீ அறியும்படிக்கு, உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷ காலமும் வனாந்தரத்தில் நடத்தி வந்தேன். ஆனால் வனாந்தரத்தில் இருப்பது தேவ சித்தம் அல்ல. அதற்காக நான் உன்னை கொண்டு வரல. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உனக்காக வைத்திருக்கிறேன். அது நல்ல தேசம். அது ஒன்றுக்கும் குறைபடாதமான தேசம். அது ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிற ஒரு இடம். போதும் 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 என்று சொல்லுகிற இடம். சந்தோஷமா போதும், சமாதானமா போதும், வீடா போதும், நகையா போதும். இதுக்கு மேல நகை தான் எங்காண்ட வச்சுக்க போற? சேலையா போதும் போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப என்னதான் செய்யறது? நீ போதும் போதும் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் புது புது ஆசீர்வாதங்களை தருகிறேன். அதுக்கு என்ன செய்யணும்? பழைய ஆசீர்வாதத்தெல்லாம் காலி பண்ணி புது ஆசீர்வாதங்களுக்கு தருகிறேன். வீட்டுல யாராவது ஓட்ட சைக்கிள் உடம்பு சைக்கிள் இருந்துச்சுன்னா அதை தூக்கி சைக்கிள்ல கொக்கியில மாட்டி உன் பணம் சுடுகாடு போறவங்க வச்சிருக்காத. உன்னை விட தரத்துல ரோட்ல இருக்கிறான், கையங்கால் இல்லாத இருக்கிறான், 2 காலுக்கு 2 செருப்பு போட்டுட்டு பிச்சைக்காரங்க, அவனுக்கு அந்த செருப்பை கூட அவன் தைச்சு போட்டுக்குவான், அவனை வாழ்த்துவான். அந்த செருப்பை நீ அப்படியே வச்சு 25 வருஷம் நீ போடணும். இல்லைன்னா பெட்டிக்குள்ள வச்சு பூட்டுன்னு வீட்டை ரொப்பணும். அதனால்தான் உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமே வந்து தொலைய மாட்டேங்குது. வீட்டுக்கு பழச காலி பண்ணுங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி எல்லாரும் சொல்லுங்க. புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி, புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள், பழையதை விளக்குவீர்கள். கைகளை பற்றி கபடி நாமத்தை நம்பிக்கைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டுகிறோம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு நாங்கள்